சீதாபதி ராம 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदे हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சித்தராமுடைய பூர் நடுகிற விசேஷத்தினால் இப்போ நடக்க இருக்கின்ற இந்த நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் இன்றைக்கி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். சிவராத்திரி ரொம்ப மகா விசேஷம். மகாசிவராத்திரி ரொம்ப விசேஷம் இல்லையா? அதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது பகவான் நாமா ராமநாமாவை பற்றி கொள்ள வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக எந்த அளவுக்கு பகவான் நாமத்தை பற்றி கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பங்கள் விலகும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்குது, பாகவத்தில் அநேக ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகம் என்னென்னா, கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம் त्वम्नता சந்தர்ஷித தாத்ரா துஸ்தரம் நிஸ்தேஷம் கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம் அப்படின்னு சவுனகாதி மகரிஷிகள் சூதரா பார்த்து சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஸ்லோகம் இது. ஏன்னா நல்ல குணங்களை எல்லாம் கலிபுருஷன் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்வஹரம், சத்வம்னா நல்ல குணங்கள், நல்ல குணங்கள்லாம் கலிபுருஷன் அபகர்ஷனம் ஒரு அர்த்தம். கலியும் சத்வஹரம் பும்சாம், கலிவு மனசை திருடக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் மனசு திருடுறான் அப்படின்னா, நம்மளுடைய நல்ல குணங்கள்லாம் கெடுப்போம். இப்போ நம்ம யாருன்னா உதவி செய்யணும்னு போவோம், நல்லதான் நினச்சின்னு போவோம். ஆனால் அவர்கள் என்னென்னா நம்முடைய நல்ல குணத்துக்கு, நம்ம காட்டக்கூடிய நல்ல குணத்துக்கு தகுதியுடையவர்களாக இல்லாமல் அவர்கள் தீய குணத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த சமயத்தில் என்னென்னா, சரி இவர்களுக்கு போய் நம்ம நல்லது பண்ண வந்தோம் பார் அப்படின்னு நம்மளே நம்ம வெறுத்துப்போம். வெறுத்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த நல்லதை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற தீய குணத்தை பார்த்து நாமளும் தீயவர்களாயிடுறோம். என்னென்னா அவர்களுக்கு நல்லது பண்ணாமல் வந்துடும் இல்லையா? ஏன்னா அதுதான் களி. நல்லவனாக வாழணும்னு நினச்சா வாழ விடாதபடி நமக்கு சில துஷ்ட சுபாவம் உடையவர்கள், நம்ம அதை நல்லது தான் செய்யணும்னு பார்ப்போம். நம்ம என்னென்னா பாகவதம் படிச்சிருக்கோம், ராமாயணம் படிச்சிருக்கோம், அதில் ராமர் மாதிரி நடக்கணும் அப்படிலாம் தோணுது இல்லையா? மகான்கள் போல் வாழணும், பாகவதம் படித்தா அது மாதிரி பிரகலாதம் மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ முடியுதா? இல்லையே. அப்படி வாழணும், நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம், ஆனால் முடியல. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா, இவங்கெல்லாம் போய் நம்ம நல்லது வெஞ்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நல்லது பண்ணுறது உடனே விட்டுடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய தீய குணங்களை பார்த்து. அப்போ தீயவர்களுக்கும் நல்லது புரியணும் அப்படின்னா அம்பரீஷ மகாராஜா என்ன பண்ணார், துர்வாச மகரிஷி போதத்தை ஏவி விட்டார். அப்போ அவருக்கு ஆபத்து வந்தபோது அவர் என்ன பண்ணார்,
பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு நாராயணன் சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தார். பூதத்தை கண்டு பயப்படல, என்னாச்சாச்சால அந்த இடத்த விட்டு அசையலை. அதே சமயத்தில் ஓடவும் ஓடல, அந்த இடத்த விட்டு அசையலை. அதே சமயத்தில் துர்வாச மகரிஷிக்கு உடனே ஆஹா எனக்கு பூதத்தை வரையா அவனை என்ன பண்ணுறான் பாரு சொல்லிட்டு, நாராயணா என்னை காப்பாற்று, அந்த துர்வாசரை துரத்தேடி துர்வாசரை வதம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. தனக்கு சுதர்சன அஸ்திரம் கொடுத்துருக்காரு, உடனே அந்த சுதர்சன அஸ்திரத்தினால துர்வாசரை வதம் பண்ணு அப்படின்ற சுதர்சன அஸ்திரத்தையும் ஏவலை, எதுவுமே பண்ணல. ஏவல் பண்ணுறது தான் அவர் வேலை, நம்மளுக்கு ஏவல் பண்ணுறது என் வேலை கிடையாது அப்படின்னு அப்படியே இருந்துட்டார். பார்த்தீங்களா, அதான் பாகவத லட்சணம். என்னென்னா கடைசியில் அவருக்கு ஆபத்து வந்தது, அம்பரீஷனுக்கு ஆபத்தை உண்டு பண்ணார் பூதத்தை. அது சக்கராயுதம் வந்து துவம்சம் பண்ணிடுச்சு. இப்போ என்னன்னா சக்கராயுதம் துர்வாசரத்தை எடுத்தார் ஓட்டம். எல்லா லோகங்களுக்கும் போய் வைகுண்டத்துக்கும் போனார். வைகுண்டாதிபதி என்னை காப்பாற்ற முடியாதுன்ட்டார், என்னால் காப்பாற்ற முடியாதுன்ட்டார். கடைசியில் எங்கே வந்தார், அம்பரீஷன் காலில் வந்து விழுந்தார். அதான் பக்த லட்சணம். காலில் விழுந்த உடனே லஜ்ஜைப்பட்டு ஒதுங்குறார். நீங்கள் போய் என் காலில் விழுதாவது, இது என்ன இது கூத்து, இது என்ன கூத்து, எழுந்துடும் சொல்லி அப்புறமா சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார். சுதர்சன சாந்தியில் தன்னுடைய புண்ணிய பலத்தை பணையம் வச்சு அந்த துர்வாச மகரிஷியை மீட்டு காப்பாற்றுறார், அந்த சக்கராயுத தாபத்திலிருந்து விடுவிக்கிறார். அப்போது தனக்கு அபராதம் பண்ணுறவங்களுக்கு கூட உபகாரம் பண்ணுறது தான் பக்த லட்சணம் என்று காண்பிக்கிறார் இல்லையா. அப்போது அவர் அந்த களி பாதிக்கலை பாருங்கள், அந்த துஷ்ட குணங்கள் பாதிக்கலை பாருங்கள், அதுதான் பக்த லட்சணம். அதே மாதிரி பிரகலாதன் வந்து பார்த்தா நெருப்பில் போகும்போது, நெருப்பில் அவரை போடும்போது ராட்சசர்கள் நெருப்பில் மாட்டிக்கிறாங்க. அப்போ என்னை காப்பாற்றுன்னு அந்த ராட்சசர்கள் கத்துறாங்க, அந்த அசுரர்கள் கத்துறாங்க. உடனே பகவான்கள் அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணி அந்த நெருப்புலேருந்து விடுவிக்கிறார் அசுரர்களை. யார், பிரகலாத மகாராஜ். இன்னொரு வழியில் சொல்லுவாங்க என்னென்னா, அவங்க அத்தகாரி மகா மாயாவி, அவள் நெருப்புலாம் ஒன்றும் பண்ணாதவள், அப்படியேப்பட்ட மாயசக்தி படைத்தவள். அவள் என்ன பண்ணுறான், பிரகலாதனை தப்பிக்க விடாதபடி என்ன பண்ணுறான், அந்த நெருப்பில் போய் அவனை வச்சுக்கிறான், மடியில் வச்சுருக்கான், பிரகலாதனை எரியட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரகலாதனை எரிய மாட்டேன்றான். பிரகலாதனுடைய அந்த அத்தைக்காரி வந்து அவள் எரியிறான். எரியும்போது ஆஹா உடம்புலாம் எரியுதேன்னு கதறான். அவள் பிரகலாதன் தன் புண்ணிய பலத்தை கொடுத்து அவங்க அத்தைக்காரியை மீட்டெடுக்கிறார் அப்படின்னு ஒரு கதை வருது. அப்படின்னா மகான்கள் வந்து தனக்கு அபராதம் பண்ணுறவங்களுக்கு கூட உபகாரம் பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி இரண்யகசிபு செத்து கிடந்தான். ஆனால் நரசிம்ம பகவான் வரம் கேளு, உனக்கு என்ன வேணுமோ என்ன வரணும்னா கேளு அப்படின்னு கேட்குறாரு. எந்த வரம் கேட்டாலும் கொடுப்பாரு நரசிம்மர். ஆனால் பிரகலாதன் என்ன சொல்கிறார், வரம் கேட்குறதுல கில்லாடி எங்கள் அப்பா தான், அதனால் வரம் கேட்கணுன்ற ஆசை எனக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதுதான் உனக்கு இயற்கையாகவே இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னா எனக்கு வரம் கொடுக்குதான் தான், எங்கள் அப்பா உங்களை ஒருத்தர் பகைமை பூண்ட எங்கள் அப்பா வந்து நல்ல கதி அடையணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறார், அப்பா நீ பிறந்தனாலே குலபாவனா, நீ பிறந்ததுனாலே குலமே பாவனம் ஆயிடுச்சு, 21 தலைமுறை கரையேறியாச்சு, 3 சப்திபிகி அப்படின்றார். இதுதான் மகான்களுடைய மனசு. தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கல, தன்னை கொல்றதுக்காக மலையிலேருந்து கீழே போட்டார், யானை கடியில் மிதிக்க வச்சார், நெருப்பில் போட்டார், விஷம் கொடுத்தார், எல்லாம் பண்ண அப்பா இருக்கா இல்லையா இரண்யகசிபு, அவன் நல்ல கதி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் பிரகலாத மகாராஜ். அப்போது இந்த நல்ல குணங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அம்பரீஷ மகாராஜா துர்வாசருக்காக காப்பாற்றுறதுக்காக பிரார்த்தனை பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி தன்னை கொல்ல வந்தவர் துர்வாச மகரிஷி, பூதத்தையே விட்டவர். ஆனால் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார். அந்த சக்கர தாபத்திலேருந்து விடுபட்டார். ஆனால் பிரகலாதனும் பார்த்தா அதே மாதிரி இரண்யகசிபு நல்ல கதி அடையணுன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறான்.
அப்படியே பகவான் அனுகிரகம் பண்ணுறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி எத்தனை விஷயம் பார்த்தா பாகவத்தில் காண கிடைக்குது இல்லையா? எத்தனை விஷயம் பாகவத்தில் காண கிடைக்குது. அப்போது தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பழி உணர்ச்சி அது இல்லை பாருங்கள். இப்போ இதே கலியுகத்தில் பார்த்தா பிறகு நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அவர்கள் நல்லது நினைக்காததுனால ஏன்னா அவங்களுக்கு போய் நம்ம நல்லது செய்ய நினச்சோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம பின்வாங்கிடுறோம். பின்வாங்கி அந்த நல்லதை நம்ம செய்ய மறுக்கிறோம். இதுதான் கலியுகத்தினுடைய களி அங்கே ஜெயிக்கிறான். ஆனால் பக்தர்களாகவே இருந்தால் கூட நாம் தோற்று போயிடுறோம் அந்த இடத்துல. அப்போ யோசிச்சுக்கணும். அப்போ நம்ம அதை மீறி எப்படி நம்ம நல்லது செய்கிறது? அதுக்கு தான் நாம பலம் வேண்டும். நிறைய பகவான் நாமா சொன்னால் அந்த பலம் நமக்கு கிடைக்கும். பிரகலாதன் மாதிரி, அம்பரீஷன் மாதிரி அந்த நன்மைகளை நம்மளால் செய்ய முடியும். அபகாரம் பண்ணவங்களுக்கு கூட உபகாரம் பண்ண முடியும். அந்த பலம் எதில் கிடைக்குன்னா நிறைய நாமா சொல்கிறதுனால கிடைக்கும். நாமா சொல்ல மட்டும் போதாது, இது மாதிரி பக்த சரித்திரங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சரி, இது ஒரு விஷயம். இது இருக்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, அதாவது பகவான் நாமத்தில் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. ஏன் நாமத்தில் நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது? ஃபஸ்ட்டு நாம சொன்னால் நமக்கு நல்ல குணங்கள்லாம் நமக்குள்ளே உதயமாகும். நம்மளுக்கு அபகாரம் பண்ணவங்களுக்கு கூட உபகாரம் பண்ணணுன்ற புத்தி உண்டாயிடும். நித்யானந்த பிரபு அனவரதம் நாம சொல்ல வைக்கிறார் எல்லாரையும். நாம பிரச்சாரம் தான் கலியுகத்துக்கு. நாம பிரச்சாரம் இருந்தாலும் தான் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுலாம் நாமத்தை தான் எங்கே பார்த்தாலும் பிரஸ்தாபப்படுத்தினாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே ராம மந்திரத்தை, மகாமந்திரத்தை. ஆனால் அந்த நாமா சொல்லும்போது ஜதாய் மதா என்ற முரடர்கள் அவர்கள் வாக்கில் திருநாமத்தை வரவைப்ப முயற்சிக்கிறார். ஆனால் திருநாமம் அவர்கள் சொல்ல மறுக்கிறது மட்டும் இல்லாமல் நித்யானந்தரை அடித்து மண்டையில் காயம் ஏற்படுத்தி ரத்த பீரிட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுறாங்க ஜதாய் மதை 2 பேரும். உடனே சைதன்ய மகாபிரபு கோவம் சக்கராயத்தை தூக்கிறார். நித்யானந்த பிரபு அவரை சமாதானப்படுத்தி, நம்ம வந்ததே என்னென்னா இது போல துஷ்டரில் கரையேற்றதுக்காக தான், அதனால் தயவுசெய்து நீங்கள் தண்டிக்காதீர்கள் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தி, சைதன்ய மகாபிரபு சமாதானப்படுத்தி அப்புறம் ஜதாய் மதாயை போய் மறுபடியும் போய் நாமா சொல்ல வைக்கிறார். அப்போ அவர்கள் நித்யானந்த பிரபுவனுடைய நல்ல குணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறாங்க. தங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து அவர்கள் திருந்துகிறார்கள் இல்லையா? அப்போ அடித்து மண்டையில் ரத்த காயம் வருது அப்படின்னு சொல்லும்போது கூட, ஆனால் அவர்கள் நல்லா இருக்கணும், ஜதாய மதாய அப்படின்னு அவங்களுக்கு நாமா சொல்ல வைக்கணும், அவர்கள் ஜென்மா கரையேறணும் அப்படின்னு நினைக்கிறார் பத்தியா நித்யானந்த பிரபு. அதான் ராமானுஜர், ராமனை அனுசரித்தவர். லக்ஷ்மண சுவாமி தான் நித்யானந்த பிரபு வர்றார். அப்போ இதை நம்ம பார்க்குறோம் இல்லையா சரித்திரங்களில். அப்போது தன்னை கெடுதல் நினைத்தவங்களுக்கு கூட நல்லது நினைக்கிற புத்தி பக்தர்களுக்கே ஒரு சொத்தாக இருக்குது பத்தியா. இது நம்ம பார்க்குறோம். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம பிரச்சாரம் தான் முக்கியம். நாம நம்ம என்ன பண்ணணும், நிறைய நாமா சொல்லணும். அப்போது அந்த நாமா சொன்னால் எவ்வளோ நேரம் நாமா சொல்லணும் அப்படின்னு. இப்போது கவலைன்றாங்க. நம்மளால் ஒரு அளவுக்கு தான் சமாளிக்க முடியும் ஒரு பிரச்சனையை. நம்மளால் சுமக்க முடியாத பாரத்தை நம்மளால் சுமக்கவே முடியாது. கண்டிப்பாக சுமக்க முடியாத பாரத்தை நம்ம சுமக்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் என்ன பண்ணுறோம்? இப்போது நேற்று ஒரு அம்மா 4 லட்சம் கடன், 4 லட்சம் கடன் இருக்குது. நிறைய பேருக்கு 40 லட்சம்லாம் இருக்குது. 4 லட்சம் சின்ன விஷயந்தான் இன்றைக்கி காலகட்டத்தில். ஆனால் அது எப்படி சமாளிக்க போகிறேன்னு அழகிறாங்க.
அப்போது அவர் என்ன சொன்னேன், இது போல் ராமநாமா சொல்லு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால், உனக்கு என்னப்பா நீ ராமநாமா சொல்லு சுகமாக இருக்கிற, எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நாங்கள் முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். இந்த 4 லட்சத்துக்கு எங்கேயாவது லோன் போடலாமா, எங்கேயாவது கடன் வாங்கலாமா, இந்த 4 லட்சம் கடன் அடைத்து நேரத்தில் கடன் வாங்கலாமா, நகை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் வச்சுட்டு நகையை வைக்கலாமா அப்படின்லாம் ஆசைப்பட்றாங்க. அவங்க கையில் இருக்கிற நகையெல்லாம் வச்சு விற்கிறது இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 4 லட்சம் கடன், நாளைக்கு கடன்காரன் வந்து கழுத்தை பிடிப்பானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம். கடன் பொறுமையாக கூட அடைக்கலாம், ஆனால் அவங்க கொஞ்சம் வட்டி அதிகமாகும். அவங்க வட்டிக்கு வட்டி கட்டணும் இல்லையா அந்த கடனுக்கு, அதுக்கு அவங்க கவலைப்படுறாங்க. இவ்வளோ கவலைப்படுறாங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன அனுபவம், இந்த 4 லட்சம் கடன் அடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், வேறு எங்கேயாவது கடன் வாங்கலாம், இல்லை லோன் போடலாம், லோன் வாங்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க பல விதமாக. நகையெல்லாம் அடமானம் வைக்கிறது, நிறைய சில நகை இருக்கிற கொஞ்சம் நகை தான், அதுலேயே சிலது அடமானம் வைக்கிறது, சிலது வந்து விற்கிறது, இப்படின்னு யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் தேவையில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல, ஏற்கனவே எத்தனையோ வட்டி ஆகி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, வட்டி கட்டு பரவாயில்ல, அதுக்குள்ளே அவ்வளோ நாள்லாம் பகவான் விட மாட்டார். என்ன பண்ண, ராமநாமா சொல்லுங்கள் நீங்கள், கண்டிப்பாக சரியாக போயிடும். ராமநாமா சொன்னால் ராமரத்னம் கொடுப்பாரா, என் கடன்லாம் அடைப்பாரா? கடன் அடைப்பார். யார் கடன் அடிச்சிருக்கார்? பத்ராச்சல ராமதாஸுக்கு அடிச்சிருக்காரு கடனை. ராம்ஜி லக்ஷ்மண்ஜியை வந்து அனவரதம் ராமநாமா சொல்லி பத்ராச்சல ராமதாசர் அந்த முஸ்லீம் இருக்கார் இல்லையா, அந்த முஸ்லீம் ராஜாவுகளை போய் தன்னுடைய கடனை, அவருக்கு தேவையான அந்த பணத்தை கொடுத்து பத்ராச்சல ராமதாஸரை மீட்டெடுத்தார் ராம்ஜி லக்ஷ்மண்ஜியை வந்து. அதெல்லாம் யாருக்கோ ஒருத்தர் நடக்கும், அது நம்மளுக்கு நடக்குமா? யாருக்கோ ஒருத்தர் நடக்கும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் அவங்க நம்பலை, அந்த கதையெல்லாம் நம்பலை, நாம் நம்புகிறோம். அப்போது அந்த 4 லட்சம் இல்லாட்டி சரி, அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நாமா சொல்கிறியே, நாமா சொன்னால் சரியாக போய்டுன்னு, நீ உதவியா, நீ ஹெல்ப் பண்ண முடியுமா, உன்னால் ஒரு 2 லட்சம் பெற்ற முடியுமா, 2 லட்சம் பொட்டி கொடுத்தா நான் ராமநாமா சொல்கிறேன். எப்படி? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்டிக்கலாக யோசிப்பா, சும்மா ராமராமான்னு சொன்னால் கிடைச்சுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் கதைக்கு வேணால் ஒத்து வரும், அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ராமராமன் சொன்னால் என் கடன்லாம் தீர்ந்துருமா? அது எப்படி தீர்ந்துடும்? நீ கையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தோன்னா, அப்போ அந்த 4 லட்சம் கொடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். அதானே தேவை தவிர, பகவன் நாமா வந்து அந்த 4 லட்சத்தை விட பகவன் நாமா ரொம்ப வேல்யூபிளானது, ரொம்ப வசதியானது, விலையுயர்ந்த மாணிக்கம் போல், அதை விட வசதி பகவன் நாமா அப்படின்னு அதனுடைய வேல்யூஷன் தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ராமநாமா எத்தனையோ பேருடைய கஷ்டங்களை போக்கியிருக்கு. அது பக்தனாகிய நம்ம பக்தியில் இருக்கிறதுனால நம்ம நம்புகிறோம். உண்மையான பக்தர்னால நம்மளாம் ஒன்றுமே இல்லை. என்னை வரைக்கும் சொல்கிறேன், நான்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ சிறந்த பக்தர்கள்லாம் இந்த ராமநாமத்தை உறுதியாக பற்றி கொண்டு, ராமநாமத்தை தனமாக, ராமநாமத்தையே பெரிய ஒரு பொக்கிஷமாக இல்லையா, அதையே தன்னுடைய உயிர் மூச்சாக வைத்து கொண்டு ஜெபிக்கிறாங்க, கீர்த்தனம் பண்ணுறாங்க. அப்படி ராமநாமத்தை சரசு மேலே வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ இந்த ராமநாமத்தினால எவ்வளோ பேர் பிரச்சனைகள், கடன் தொல்லை தீர்ந்திருக்கு. பத்ராச்சல ராமதாசருக்கு பிரச்சனைகள், கடன் தொல்லை தீர்ந்திருக்கு. பகவானுடைய சாட்சாத்காரமே ஏற்பட்டிருக்கு. சில பேருக்கு நோய்கள் குணமாயிருக்கு. எத்தனை பேருக்கு வந்து நோய்கள், கேன்சர், வயிற்று வலி, எல்லாமே குஷ்ட நோய், எல்லாமே இந்த ராமநாமத்தால் குணமாயிருக்கு. ஏன்? இறந்தவர்கள் செத்து பழித்திருக்காங்க, செத்தவர்கள் திரும்பி பழிச்சிருக்காங்க இந்த ராமநாமத்தினால ஒன்றுமே இல்லாத ஏழைப்பட்டவனாக இருந்தவன் பெரிய
கோடீஸ்வரன் ஆயிருக்கான். அப்போ ராமநாமம் என்னத்தை கொடுக்காது? ராமர் கொடுக்கல. ராமர் வேற இல்லை, ராமநாமம் வேற இல்லை. சொல்லப்போனால் ராமரை விட ராமநாமா வசத்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். சுக்ரீவன் எப்படி இருந்தான்? சுக்ரீவன் ஒற்றை வஸ்திரத்தோட பயந்து நடிங்கன்னு இருந்தான். யார்? சுக்ரீவன். அப்போ என்ன பண்ணுறார்? ஆஞ்சநேய சுவாமி தான் ராமரை கொண்டு வந்து அக்னி சாட்சியாக நட்பு ஏற்படுத்துகிறார். அடுத்த நிமிஷம் என்ன? வாலியை வதம் பண்ணி, ஒரே பானத்தில் வாலியை வதம் பண்ணி அடிக்கடி போய் சண்டை போட்டு தோற்றுன்னு வந்துடுவான். பயந்து ஓடி வந்துடுவான் சுக்ரீவன் வாலியத்தில். ஆனால் ராமருடைய கைங்கரியத்தினால, ராமருடைய அனுகிரகத்தினால வாலியை வதம் பண்ணி சுக்ரீவன் கிருஷ்ணந்த ராஜ்யத்தை அடைந்தான். பகவானால் என்ன சாதிச்சு கொடுக்க முடியாது? அவனுக்கு எல்லாமே கொடுக்க முடியும். அவன் நாமத்தை சொல்ல. தவாஸ்மிதிச்சே யாச்சதே, என்னை சார்ந்தவனா ஆயிடேன். நீ ஏன் சுமக்க முடியாத பாரத்தை நீ சுமக்கிற? உன்னால் தான் சுமக்க முடியலன்னு தெரியுதில்ல. அப்போ சரணாகதி அடி. ஏன் அந்த சரணாகதி கூட அடைய மாட்டியா? மண்டையை போட்டு குழப்பின்னு இருப்பியா? ஐயோ பிரச்சனை வந்துச்சு, ஐயோ 4 லட்சம் கடனாச்சே, நான் எப்படி சுமக்க போகிறேன் அப்படின்னு அதை நினச்சி உனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. எல்லாரும் மேலே எரிஞ்சு விழுற, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுற, எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுறேன். ஏன்னா உனக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்ல, இந்த 4 லட்சம் கடன் மட்டும் சொல்ல, வேறு என்னென்ன பிரச்சனையோ சொல்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனைகளை மண்டையில் பாரமாக ஏற்றிக்கிறாங்க. அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் எப்படி விலகும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ குழப்பங்கள் இருந்தால் அவங்களால எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவங்க சொல்கிறாங்க, நான் இப்படி என்னை வாழத்துக்குள்ளே இப்படி என்னமோ எல்லாம் சாகிறத நோக்கியே பயணம் போகிறாங்க. வாழ்க்கையை முடிச்சுக்கிறது நோக்கியே பயணம் போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெக்ஸ் ஆகிட்டாங்க. அது எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் வயசானவங்க மாதிரி பேசுகிறாங்க. அந்த பெண்மணி கடைசியில் பார்த்தா, பிள்ளைய நான் இப்படி கரை சேர்த்தனா போதும், அப்படி ஆனால் போதும், நான் வாழத்துக்குள்ளே நான் சாகிறதுக்குள்ளே அப்படி இப்படின்றாங்க. என்னென்னோ இப்படி பண்ணணும், பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு மாட்டின்னு முடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் சிம்பிளான விஷயம், ராமான்னு சொல்லுமா, சரியாக போயிடுமா? கண்டிப்பாக சத்தியமாக சரியாக போகும். அது எங்கே சொல்லியிருக்கு? பாகவத்தில் தொட்டாலும் நிறைய சொல்லியிருக்கு. நான் சொல்ல முடியும், போதேந்திரால் சொல்லியிருக்கார், மகாத்மாக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. பகவான் நாமா நீ சொல்கிற 4 லட்சம்னா 40 லட்சம் கூட அது கொடுக்கும். அதுக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருக்குது. ஆனால் தீவிரேன பக்தி யோகினா அகாமகா சர்வகாமகா மோட்சகாம உதாரதி. நீ சர்வகாம எல்லா ஆசையும் நிறைவேற்றினா கூட தீவிரமாக நீ பகவான் நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக கை மேலே பலன் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லுவாங்கப்பா, நீ சொல்லி பாரு ராமநாமான்னு. அடப்போப்பா, நாளைக்கு எப்படி கடங்காரனை சமாளிக்குதுன்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ வேறு இதெல்லாம் ராமநாமம் கொடுத்துருமா? அதெல்லாம் கதைக்கு நல்லாயிருக்கும். பத்ராசர் ராமதாஸ் கொடுத்தாருன்னு சொன்னால் அதெல்லாம் கதைக்கு நல்லா இருக்கும்பா, ப்ராக்டிக்கல் உதவாது. அப்போ என்னென்னா இவர்களுடைய அனுபவத்தில் பணம் தான் பெருசாக மதிக்கிறாங்க. இவர்கள் ராமநாமத்து அனுபவம் இல்லாததுனால அதை வரவேற்கிறதில்லை. நாம் சொல்ல சொன்னால் கூட சொல்கிறதில்ல. அப்போ ராமநாமம் எங்கே இருக்குது? ராமநாமம் எங்கே இருக்குது மக்கள் மனசில்? சொல்லுவாங்க, நம்ம கூட சேர்ந்து சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சால் கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. பிரச்சனை முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆன பிறகு ராமநாமா சொல்கிறது கிடையாது. நான் சொல்கிறது என்ன புரியுதுன்னா, உன் பிரச்சனை தீர்க்கிறதுக்குன்னே ராமநாமா சொல்லுங்கன்றேன். நான் சொல்கிறது புரியுதா? காமியார்த்தமாவது பகவானுடைய பக்தி பண்ணுங்க, காமியார்த்தமாகவாவது நம்ம பிரச்சனை தீர்ணுன்றதுக்காகவாவது உட்காந்து ராமநாமா சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கலிபுருஷன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ராமநாமா சொல்கிறோம் இல்லையா, ராமநாமா சொல்லி நம்மளுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கும், பல மிராக்கல்ஸ் நடந்திருக்கும். அந்த மிராக்கல்ஸை மறக்க செய்திரும். கலிம் சத்வஹரம் பும்சாம், சத்வம் நல்ல குணங்கள், அந்த நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் மறக்க செய்திரும். இப்போ உன்னை அப்படியே ஒரு பெரிய கவலைக்குரியவனாக, நீ தரித்திரனாக, என்ன பெரிய கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொண்டவனாக உன்னை காண்பிப்பான் சிரஜம். உன்னை துன்பப்படுத்தி பார்க்கறது தான் கலிபுருஷனுக்கு வேலையே. இப்போ நீ நீ பெரிய ஒரு கடங்காரன், நீ பெரிய குடும்ப பொறுப்பு உடையவன்,
நீ எல்லா பிரச்சனையும் நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு. இது எப்படி சமாளிக்க போகிறேன், அதை எப்படி சமாளிக்க போகிறேன், அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்போ எதிர்காலத்து குறித்து பயம். நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற பயம். எல்லா விஷயத்துலையும் பயம் 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 பயம், எல்லா விஷயத்துலையும் பயம். இது எப்படி சமாளிக்க போகிறேன், அது எப்படி சமாளிக்க போகிறேன், அது வந்தால் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இது வந்தால் ஏன் இவ்வளோ பாரத்தை ஏற்றுக்கிறீங்க? ஏன் இவ்வளோ பாரத்தை ஏற்றிக்கிறீங்க மண்டையில் போட்டு? ஏன்னா நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் தான். ஆனால் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறோம். அதாவது பிரச்சனையை கடந்துடுவோம், கடக்க எப்படியாவது வேறு ஏதாவது பரிகாரத்தை விரும்புகிறோம். இதை போட்டு அதை முடித்து அதுக்கப்புறமா அதை பார்த்து அப்புறமா அவங்களுக்கு கேட்டு அவர்களை உதவிக்கு அழித்து எப்படியாவது பிரச்சனைலேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம முயற்சி பண்ணுறோம். சத்தியமாக நடக்காது. ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆமாம், நீங்கள் எவ்வளவு நாள் இது போல் போராடி கொண்டு இருப்பீர்கள்? இதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா? இது இப்படியே தான் போயின்னு இருக்கும், ஒன்று ஏமாத்தினே இருக்கும். ஒரு கடன் தொல்லை போனால் இன்னொரு கடன் தொல்லை, இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கும். அது சொல்கிறோம் இல்லையா, 4 லட்சம் இது பண்ணால் 4 லட்சம் சரியாக போயிடுச்சு, இன்னும் சரியாக போயிடாது. அப்புறமா அந்த 4 லட்சம் அடித்த உடனே அதுக்கப்புறமா அந்த கடையினுடைய கரண்ட்டு பில்லு 4 லட்சம் ஏறி போச்சு. 40 ஜிபி அந்த கடைக்கு போட்டிருந்தாங்க, அது கடன் ஆகி போச்சு. அந்த 40 ஜிபி ஹெச்பி 40 ஹெச்பி கரண்ட்டு வந்து போயிடுச்சு. அவங்க வந்து என்னென்னா 4 லட்சம் கடன் அடிக்கணும். 4 லட்சம் கடன் அடித்த பிறகு அப்புறமா என்ன பண்ண, கடன் தீரும். அப்புறமா கரண்ட்டு மறுபடியும் எடுக்கணும்னா மறுபடியும் ஒரு 40,000 70,000, அதான் 1 லட்சத்துக்கிட்ட மறுபடியும் கரண்ட்டு வாங்கணும். அப்போ இது 3 ஃபேஸ் கொடுப்பாங்க அந்த கரண்ட்டுக்கு. சும்மா ஒரு கடைக்கு சொல்கிறேன், அவங்க சொன்ன பிரச்சனையை சொல்கிறேன், அந்த பெண்மணி சொன்ன பிரச்சனையை சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 லட்சம் அடிச்சிட்டோம்னா அந்த கரண்ட்டு பில்லு காசு அடிச்சிட்டோம்னா அப்புறமா 3 ஹெச்பி கரண்ட்டு வாங்குறதுக்கு அது ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்போ 5 லட்சம் தேவைப்படுது. அப்புறம் கரண்ட்டு வந்து அவருக்கு அந்த கம்பெனிக்கு வாடகை வந்து அந்த வாடகையில் தான் அந்த 5 லட்சத்தையும் அடைக்கணும். அது எவ்வளோ வாடகை வரும்னு தெரியாது. அது இவங்க எஸ்டிமேட் போட்டு எல்லாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்புறமா மாதம் அந்த கடனை அடைச்சி நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அது அப்படியே நடந்தால் கூட பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. வேறு விதத்தில் பிரச்சனைகள் வரும். அந்த வாடகை வரவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்க நியாயமானவங்களாக இருக்கணும். வேறு எத்தனையோ இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க வந்து போடுற அந்த கம்பெனியில் வந்து நல்ல பொருளாக போடணும், நல்ல விஷயமாக போடணும். பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதபடியான விஷயத்தை எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதபடி அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதெல்லாம் இருக்குது இல்லையா, நிறைய இருக்குது. பொல்யூஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது. சப்தங்கள் இப்போ நிறைய வீடு பக்கத்தில் இருக்குது, அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் வந்து சப்தங்கள் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அது பக்கத்துலலாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடாது. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீ அந்த கம்பெனி வச்சு அதுக்கப்புறமா நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். எல்லாமே பிரச்சனை தான். அதனால் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வராதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பிரச்சனை வராது. அதுதான் வந்து ரிஷபதேவர் சொல்கிறாரு, சர்வத்திர வியசனாபகத்தியா, எல்லா இடத்துலையும் துன்பங்கள் வரத்தான் செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நிம்மதிக்கு வழி. இல்லை, இதில் வந்து பகவானை புரிஞ்சிக்கினாலும் புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதான் சொல்ல, பகவானை புரிஞ்சிக்க முடியாது, பக்தர்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு குரு ஆசிக்கணும். அப்போ சொல்லுவாங்க, பிரச்சனையெல்லாம் எந்த விதத்துலையும் பிரச்சனை வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு நீ நிம்மதியாக இருக்கணும். நீ சாந்தியாக இருந்தால் தான் பிரச்சனைகள் சாந்தி அடையும். நீயே நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தனா நீ எப்படி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அப்போ நம்ம சந்தோஷம் முதல் முக்கியம். கண்டிப்பாக கடன் தொல்லை தீரக்கட்டி போகுது, இல்லாட்டி பிரச்சனைகள்லாம் வந்துன்னு இருக்குது, பல விதமான பிரச்சனைகள் மண்டையை போட்டு குழப்பின்னு இருக்குது.
உன்னை வந்து ஒரு கவலைக்குரியவனாக, ஒரு தரித்திரனாக, ஒரு பிரச்சனைக்குள்ளானவனாக உன்னை படம் பிடிச்சு காட்டுறான் இல்லையா அந்த கலிபுருஷன். ஆனால் உனக்குள்ளே இந்த ராமநாமத்தினால சில நன்மைகள் நடந்திருக்குமே. எத்தனையோ தடவை பாகவதம் வச்சதுனால, நாமா சொன்னதுனால, பகவானை வழிபட்டதுனால பல நன்மைகள் நடந்திருக்குமே. அப்போ அதை வச்சாவது இந்த பிரச்சனையும் நம்மளால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை வரணுமா? வரலையே. ஏன்னா அது ஞாபகமே இல்லையே. நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகமே இல்லையே. அதான் கலிபுருஷன் மறக்க வைக்கிறது. மறக்க வச்சு அவனுக்கு என்ன பண்ணுவான், நாமத்தில் சிரத்தையே உண்டாகாதபடி நாமம் வந்து பண்ணுமா அப்படின்னு கேள்வி கேட்போம். ராமநாமம் என் கஷ்டத்தை போகுமா? எவ்வளோ பேர் கஷ்டத்தை போகுச்சு. சொல்லப்போனால் நாம் பண்ணால் தப்பாக பண்ணுவோம், ஆனால் பகவான் பண்ணான்னா பர்ஃபெக்டாக பண்ணுவான். ஆஞ்சநேயர் சொல்கிறார், நீ என் முதுகுமலை ஏறிக்குமா, நான் ராம சன்னிதானத்தில் கொண்டு போய் விட்டுறேன்னு. நீங்கள் என்னை முதுகுமலை ஏறினா ராட்சசர்கள் கண்டிப்பாக மடக்குவாங்க. ராட்சசர்கள் போய் சண்டை போடுவீங்களா? இல்லை சமுத்திரத்துக்கு மேலே என்னை அழைச்சி போகும்போது எனக்கு பயத்தினால நான் சமுத்திரத்தில் விழுந்துட்டேன்னா எனக்கு மரணம் ஏற்படும். அப்படியே நீ ராட்சசத்தில் சண்டை போடுவீங்களா? என்னை பாதுகாப்பீங்களா? அதனால் நீ என்னை அழைச்சிட்டு போனால் நம்ம பண்ணால் தப்பாக பண்ணுவோம் ராமசந்தானத்தில் பார்த்து. ஆனால் ராமர் பண்ணால் சரியாக பண்ணுவார். ராமர் என்ன பண்ணுவார், சமுத்திரராஜன் சரணமடைந்து சமுத்திரத்தில் கல்களை மிதக்கும்படி செய்து பாலம் அமைச்சு அங்கே வந்து அங்கதனை தூது அனுப்பி வைத்து ராவண குமாரனெல்லாம் வதம் பண்ணி இந்திரஜித்தெல்லாம் வதம் பண்ணி எப்படி இது விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணி விபீஷணனாலே சீதை அழைத்து வரப்பட்டு அதுக்கு பிறகு தான் ராமருக்கு அதை சீதனுடைய புகழும் உலகறிய செய்யும்படி அவருடைய புகழை பறைசாற்ற அவள் பதிவிரதா சிரோமணி என்பதை நிலைநாட்டி அப்புறம் சீதையை ராமர் சேர்த்துனா தான் அழகாக இருக்கும். அப்போ ராமர் வந்து நம்ம செய்தால் தப்பாக செய்வோம், பகவான் செய்தான்னா பர்ஃபெக்டாக செய்வோம். நீ ஒன்றும் பண்ண வேணாம். சீதை என்ன பண்ணலாம், எந்த பிரயத்தனும் பண்ணல. ராமநாமா சொல்லி நிறுத்தலாம். அதைத்தான் நாமளும் செய்யணும். அப்போ ராமர் என்ன பண்ணார், சேதுபந்தனம் பண்ணுவார். ராவணகுமாரில் வதம் பண்ணி உன்னை எப்படி அழைச்சிட்டு போனமோ புஷ்ப விமானத்தில் அழகாக ஜம்முன்னு அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணினார். அதுதான் ராமருடைய செயல். பகவான் செய்தான்னா பர்ஃபெக்டாக செய்வான். நாம் நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை நாமளே முயற்சி பண்ணுறதுனால்தான் நிறைய தோல்வி அடைகிறோம். எக்கச்சக்க விஷயத்தில் நம்ம தோல்வி அடைகிறோம். ஆனால் நம்ம சலிக்காமல் மறுபடியும் பிரயத்தனம் பண்ணுறோம். ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டத்தை நம்ம பிரச்சனை நாம் தான் சமாளிக்கணும். நம்ம தலைமையில் தான் எல்லாமே ஓடுது. நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நான் இந்த பிரயத்தனம்லாம் பண்ணால் தான் எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு அகங்காரம் நமக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம கடுமையாக கஷ்டப்படுகின்றோம், கடுமையாக உழைக்கின்றோம். அதனால் மன உளைச்சலும் உடல் அலைச்சலும் தான் மிச்சமாகுது. ஆனால் பிரச்சனை தீர்ந்த பாடு கிடையாது. யோசித்து பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் அடிபட்டு அதிலிருந்து மேலே எழுந்து வர்றது காட்டிலும் போராடி போதும் ஆகுதா இல்லையா? ஏன் சுலபமாக நம்மளால் சுமக்க முடியாத பாரத்தை நம்ம மனசால் சுமக்கணும்? அந்த பாரத்தை பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணலாமே. தவாஸ்மிதிச்சே யாச்சதே, என்னை சார்ந்தவன ஆயிடு, உன் பாரத்தை எங்களை ஒப்படின்னு பகவான் சொல்கிறாரு ராமச்சந்திரமூர்த்தி. தவாஸ்மிதி சே யாச்சதே, என்னை சார்ந்தவன ஆயிடுன்ட்டு யாசிக்கிறார் பகவானே. நம்மளை யாசிக்க சொல்லி அவர் யாசிக்கிறார் கட்சியில். சுகருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி சே யாச்சதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் ஏத பிரதமமாக. பயம், எல்லாத்துலேயும் பயம். இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன், அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த கடன் தொல்லை எப்படி நான் சரி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறே தவிர அந்த 4 லட்சம் பெருசாக மதிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், நாம சொல்கிறேன்னா உன்னால் ஒரு 2 லட்சம் கொடுக்க முடியுமா? அதுதான் பெரிய பிரயோஜனமே தவிர இப்போ ராமநாமா. அப்போது இந்த 2 லட்சம் நம்ம கையில் நம்ம கொடுத்தோம்னா தான் அதுதான் உதவியாக நினைக்கிறாங்க, அதை மதிக்கிறாங்களே தவிர ராமநாமா சொன்னால் இந்த 2 லட்சம் இல்லை, உன்னுடைய மொத்த 4 லட்சமும் சரியாயிடும். 4 லட்சமும் உனக்கு கடன் அடைஞ்சிடும், பிரச்சனை சரியாயிடும், ராமநாமா பார்த்துக்கும், அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்பிக்கை வர மாட்டேது. அப்போ ராமநாமா சும்மா ஒரு அலட்சியப்படுத்திடுறாங்க, உபேட்சை பண்ணிடுறாங்க.
ராமநாமா வந்து என்ன அது என்ன ராமராமான்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? ராமராமான்னு சொல்கிறேன், சொன்னால் எனக்கு சாப்பாடு போட்டு வர்றேன். ராமநாமா சொன்னால் நம்மளுக்கு சாப்பாடு போடும். ராமநாமா சொன்னால் உனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருமா, கூரையை பிச்சும் கொட்டுமா, எல்லாம் பண்ணுமா? சும்மா அதெல்லாம் ஏதோ சரி ஆறுதலுக்காக ராமராமான்னு சொன்னால் ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறாங்க. அது எப்படி நம்மளுக்கு பணத்தை கொடுக்குமா, நம்ம கஷ்டத்தை நீக்குமா? ப்ராக்டிக்கலாக பாருப்பா, சும்மா எதுக்குப்பா, ப்ராக்டிக்கலாக பாரு. இன்றைக்கி நான் கஷ்டன்றேன், 4 லட்சம் வேணுன்றேன், நம்ம 4 லட்சத்துக்கு எனக்கு என்ன வழி அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு நீ வந்து நாமா சொல்லு, ராமநாமா சொல்லு, சரியாக போய்டும்னு. நான் சும்மா எல்லாமே தான் சொல்லுவாங்க அதெல்லாம். நாமா எழுது, நோட்டு எழுது, ராமநாமா சரியாக போய்டும், பிரச்சனை தீரும். அது எப்படி தீரும்? அது மாதிரி ஏதோ மிராக்கிள்ஸ் நடந்தால் தான், மிராக்கிள் தான் நடக்குன்றேன். ஆனால் இது சாதாரண பாமர மக்களுக்கு மட்டும் கிடையாது. இது 4 லட்சம் கடனாக இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தர்களே நம்ப மாட்டேன்றாங்க. பக்தர்களே பக்தி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நாமா சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது, தங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படும் போது, கடன் தொல்லையோ, இது மாதிரி குடும்ப சூழ்நிலைகளையோ, மனசு உளைச்சலையோ, இதெல்லாம் போராடுறாங்க, இதெல்லாம் புலம்புறாங்க, புலம்பி தள்ளுறாங்க. குடும்பத்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ராமநாமத்தை நம்ப மாட்டேன்றாங்க. அவங்களே கோயிலுக்கு வராங்க, பக்தி பண்ணுறாங்க, நம்ம கூட சேர்ந்து நாமா சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ தனங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது இந்த ராமநாமத்தை பயன்படுத்த மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ராமநாமமே உன் பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் ராமநாமா. பிரச்சனை தீர்க்கலாம், அப்போ எதுக்கு தான் ராமநாமா சொல்கிறது நம்ம? நான் காமியாத்தமாக கூட பக்தி பண்ணுன்றேன். காமியாத்தமாக பக்தி பண்ணுங்க, பகவான் நாமா சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை தீரும். அந்தளவுக்கு தீவிரமாக ஈடுபடுங்க. இரவில் பகலில்னு தொடர்ந்து நம்ம பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாமா சொல்லிகிட்டே இரு. வேறு ஒன்றும் வேணாம். உன்னால் பாகவதம் படிக்க முடிஞ்சால் படி. ஆனால் பாகவதம் சம்ஸ்கிருத நாலேஜ் வேணும். ராமராமான்னு சொல்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. நீ தபசு யோகம்லாம் இந்த கலியுகத்தில் பண்ண முடியாது. தபஸ்னால் சாதிக்க முடியும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தபஸ்லாம் ரொம்ப கஷ்டம், யோகம்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படின்னும்போது சாஸ்திரமே தீர்மானமாக சொல்லியிருக்கு, மகான்களும் தீர்மானமாக சொல்லிட்டாங்க. சஞ்சல விஹிமான கிருஷ்ணான்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுனன் பலவத்தோட வாயறி இது காற்றடக்கிறதோடு ரொம்ப மனசடக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ தியானம் யோகம்லாம் கலியுகத்தில் பண்ண முடியாது அப்படின்னு அர்ஜுனே ஒத்துட்டான். அப்போ நான் சொல்கிறேன், மாம்பியகம் சரணம் வச்ச கிருஷ்ணன் சரணாகதி அடி. ஏதோ ஒரு பாபஸ் அகம்தோ சர்வ பாபிப்பியம் நாம சங்கீதம் வேசிய சர்வபா பரணாசனம். நாம சங்கீதம் பண்ணால் எல்லா பாபத்தையும் போய்டும், துக்க சமணம், உன் துக்கமெல்லாம் போயிடும் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம நம்ப மாட்டேன்றோம். அப்போ பணத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ராமநாமத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றோம். ராமான்னு சொல்கிறது ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அது எத்தனையோ லட்சத்துக்கு, எத்தனையோ கோடிக்கு சமமானது. அது உன்னை செல்வந்தனாக வாழ வைக்கக்கூடியது, உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. கடன் தொல்லை மட்டும் இல்லை, எல்லா தொல்லைகளிலிருந்தும் இந்த பிறவி பிணி என்ற நோயையே போக்கக்கூடியது, எல்லா பயங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கக்கூடியது. அபயம் சர்வபூதேப்பியோ, எல்லா ஜீவராசிகளிலிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய பயத்திலிருந்து உன்னை நான் விடுவிக்கின்றேன், அபயத்தை பயமற்றவனாக உன்னை மாற்றுகின்றேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார். ஆனால் அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்? எனக்கு அனுபவம் இல்லை. ராமநாமம் சொன்ன எனக்கு கிடைச்சது அனுபவம் இல்லை. இது சாதாரண மக்களுக்கு அனுபவம்னா இல்லாமல் இருக்கலாம், ராமநாமம் சொல்லி. ஆனால் பக்தர்களுக்கு என்ன ஆச்சு? பக்தர்கள் என்ன ஆச்சு? அவங்களுக்கு அனுபவம் பெற்றவர்கள் என்ன ஆச்சுன்னா மறந்து போச்சு. அந்த ராமநாமத்தினால் எனக்கு நடந்த மிராக்கிள்ஸ், எத்தனையோ மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ விஷயங்கள் நான் விடுபட்டிருக்கேன், எத்தனையோ நோய்கள்லேருந்து எனக்கு குணமாயிருக்கு ராமநாமத்தினால. அதான் சொல்கிறேன், ராமநாமம் செத்தவங்களை உயிர் பழிக்க வச்சுருக்கு. ராமநாமம் வந்து என்னென்னா, ராம்ஜி லக்ஷ்மண்ஜியை வந்து பர்த்ராச்சல் ராமதாசர் விடுவிச்சிருக்கார். சீதனுடைய கஷ்டத்தை நிவர்த்திருக்கு, அகலுடைய பாபத்தை போக்கியிருக்கு ராமநாமம். வால்மீகியுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு ராமநாமம். ராமநாமத்தில் நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. நோய்களை குணமாக்கியிருக்கு, குடும்ப கவலைகளை போக்கியிருக்கு, எத்தனையோ பதித்தரலாக போனவங்கள பாவனமாக்கியிருக்கு. அகல்யை போன்றவர்கள்லாம் பதித்த பாவனை சீதாராம் பாவனமாக்கியிருக்கு ராமநாமம். ராமநாமம் என்ன பண்ணாது? எல்லாத்தையும் கொடுக்கும் ராமநாமம். ராமநாமம் ஒன்றை தான் பிடிச்சிருக்காங்க மாம்பழத்தில் பார்த்தா. கண்டிப்பாக ராமநாம பேங்க்கு நம்ம ராமநாம பேங்க் இருக்கு இல்லையா மாம்பழத்தில்,
கண்டிப்பாக அதை அவன் இன்றைக்கி ஸ்மரிச்சிக்கணும் அது கண்டிப்பாக. ஏன்னா அவர் அந்த ராமநாமம் நடத்துகிறவரே பார்த்தா ஏகாம்பர சுவாமிகள். இன்றைக்கி சிவராத்திரி இல்லையா? ஏகாம்பரர் யார்? சிவபெருமானுடைய பேர். அவருடைய பேர் கொண்ட அப்படிப்பட்ட மகாத்மா தான் நடத்துகிறார் ராமநாமத்தை. சிவனுக்கு உகந்த நாம ராமநாமம். பார்வதி சொல்கிறா, கேனோ பாயன லகுனா விஷ்ணு நாம சகர்ஷகம் பண்டித நித்தியம் சோதம் நித்தியம் அகம் பிரபு. ஆயிரக்கணக்கான நாமங்கள் மக்களால் சொல்ல முடியாது, சுலபமாக ஒரு வழி இருந்தால் சொல்லுன்றாங்க. அப்போது ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராமநாம வரானன ஓம் நம இதி சொல்கிறாங்களா இல்லை? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி முடிக்கும்போது அப்போ நம்ம இந்த 3 தடவை சொல்கிறது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது 3 தடவை சொல்லுவாங்க முடியும் போது. அந்த பழக்கத்தில் அப்படியே நானும் அந்த 3 தடவை சொல்லிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ராமநாமாத்தான் கதி, ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கூட நாம் அதை நம்பலன்னு சொன்னால் அப்போ எப்படி? அப்போ நம்ம பிரச்சனை எப்படி தீர சொல்லும் பார்க்கலாம். உங்களுக்கு பிரச்சனை தீரணும்னு உண்மையாக நினச்சிங்கன்னா, உண்மையிலே பிரச்சனை தீரணும்னு நம்ம மனசார நினச்சோம்னா இன்றைக்கி உட்காந்து நாம சொல்லுங்கள். நேரம் காலம் பார்க்க வேண்டாம். சுத்தமாக குளிக்கணும், பல் வலிக்கட்டுமா அழகாக, இல்லை வாயை குப்பளிச்சிட்டுமா பல் வலிக்கட்டுமா அழகாக உட்காந்து நாம சொல்லுங்கள். நீங்கள் பெட்ரூமில் கூட உட்காந்து நாம சொல்லலாம், கிச்சனில் கூட நம்ம நாம சொல்லலாம், டாய்லெட்டில் கூட பகவான் நாம சொல்லலாம். பூஜை அறையில் தான் நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் நாம சொல்லணும். நம்ம பிரச்சனை தீரணும்னு நினச்சா விடாத நாம சொல்லுங்கள். நான் ராமநாமம் மட்டும் இல்லை, சில பேர் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுவீங்க, இல்லை ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுவீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஆனால் பாகவத பாராயணம் பண்ணால் நடக்காது. பாகவத பாராயணம் பண்ணால் நடக்கும், ஆனால் அந்த சம்ஸ்கிருத நாலேஜ் வேணும். ராமாயண பாராயணம் பண்ணாலும் நடக்கும், ஆனால் இது ராமராமான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? அதை விட அப்போ அதே பலன் தான் இதுலேயும் கிடைக்கும். நீ பாகவத பாராயணம் பண்ணால் என்ன பலனோ ராமாயண பாராயணம் பண்ணால் அதே பலன்னு ராமநாமா கொடுத்துரும். அதான் சொல்கிறேன், ராமநாமா கொடுக்க முடியாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ராமநாமத்தினால தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன். ராமநாமம் வந்து சாட்சாத்காரம் என்ன பண்ணார்? 96 கோடி ராமநாமா சொன்னார் தேவராய சுவாமிகள். பகவானை சாட்சாத்காரம் பண்ணி வச்சிச்சா இல்லையா? ராமகிருஷ்ணனுக்கு கண்ணுக்கதில் தோன்றினார்களா இல்லையா? அப்புறம் இதை விட வேறு என்ன வேணும்? கலிபுருஷன் என்ன பண்ணுவான்னா, உன்னை அப்படியே ஒரு ஒன்றுமே இல்லாதவனா பண்ணிவிடுவான். உனக்கு யாருமே ஆதரவு இல்லை, நீ நெருக்கதியாக நிற்கிற, உன் வாழ்க்கையில் வந்து இந்த பிரச்சனை நீ வெளியேறதுவே ரொம்ப கஷ்டம். நிறைய பயங்களை உண்டு பண்ணுவான், கடினமான சூழ்நிலைகளை உண்டு பண்ணுவான், இக்கட்டான சூழ்நிலைகள் உண்டு. இதெல்லாம் எதனால் வருது? நாம சொல்லாதனால வருது. நாம சொல்லி பாருங்கள், அத்தனை பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் அக்கடான இருப்பீங்க. ஏன்னா சுமக்க முடியாத பாரத்தை நீங்கள் சுமந்துன்னு என்ன பண்ண போகிறீங்க? ஆயுசு குறையும், மனோபலம் குறையும், உடல் பலம் குறையும், நோய்கள் தான் உண்டாகும், வேறு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் சுமக்க முடியாத பாரத்தை நீங்கள் சுமக்காமல் அந்த சுமக்க முடிஞ்ச இடத்துல ஒப்படைங்க. அவன் பலசாலி. ஆமாம், ஜெயத்யதிபலோ ராம, அதிக பலம் கொண்ட ராமன் இருக்கான் இல்லையா? அவனிடத்தில் பாரத்தை ஒப்படைச்சா அவனால் சுமக்க முடியும் அந்த பாரத்தை. அப்போ அவன் நாமத்தை சொல்லு, அவனுக்கு ஜெயம். அவன் என்ன பண்ணுவானா, இந்த பிரச்சனைகள் தான் உன்னை ஜெயம், உன்னை விடுதலை பண்ணுவான். இப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பாகவத்தில் நிறைய ஸ்லோகம் சொல்ல விரும்பலை, ஒரே ஒரு ஸ்லோகம் போதும். எக்கச்சக்கமாக நாமத்துடைய மகிமையை வந்து தேவகூதி அம்மா சொல்கிறா, அஜாமல பாக்கியத்தில் சொல்கிறாங்க, அகஸ்தியர் சொல்கிறாரு, சுகாச்சாரியர் சொல்கிறாரு, நிறைய மகாத்மாக்கள் நாமத்துடைய மகிமையை, பாகவதம் பூரா நாமத்துடைய மகிமை தான். போதேந்திராலே ரசோதயத்தில் நாமத்துடைய மகிமையை உதாரணத்துக்கு எடுக்கிறதுக்கு பாகவத்தில் தான் நிறைய கோட் பண்ணுறாரு. அப்படி என்னால் நிறைய சொல்ல முடியும் நாமத்துடைய மகிமையை. ஆனால் அதில் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன் பாகவத்திலேருந்து தான் மகாத்மாக்கள் நிறைய நாம மகிமையை எடுப்பாங்க. நிறைய இடத்துல நாமத்துடைய பெருமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நான் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன்,
அது ஒன்றே போதுமானது. நம்பிக்கைக்கு ஒரு விஷயம் போதும், ஒரு துணுக்கச்சாவோட போதும். அதாவது வெளிச்சத்தை தேடி அலையிறவங்களுக்கு இருட்டில் மாட்டின்னு தமோ அந்தம் அறியாமை என்ற இருட்டில் மாட்டினுக்கிறவங்களுக்கு திதிர் சதம் அதை கடக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரே ஒரு வெளிச்சம் கிடச்சா போதும். அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அவங்க எப்படியாவது வெளியே வந்துடுவாங்க. ஆனால் எவ்வளோ உபதேசங்கள் பண்ணாலும், எவ்வளோ நல்ல வார்த்தைகள் பாகவத்தில் சொல்லியிருக்கு, சிவபுராணம் எல்லா புராணங்களும் நாமத்துடைய மகிமையை சொல்லியிருக்கு, பைபிளில் சொல்லியிருக்கு, குரானில் சொல்லியிருக்கு, எல்லா மதத்தவர்களும் நாமந்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் நாமத்துடைய மகிமையை சொல்லியும் கூட நம்ம நம்பலைன்னா அது அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த சாஸ்திரங்களாலேயே சொல்லப்பட்ட நாம மகிமையே நம்பாதவங்க அப்புறமா எவ்வளோ சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? அப்போ அவங்க கஷ்டம் தீராது. ஆனால் அதனால் நம்ம நிறைய சொல்கிறத விட ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன் பாகவதத்தில். இந்த ஒன்றை புரிஞ்சுங்க. சவுனகாதி மகரிஷிகள் சவுனக மகரிஷி பெரிய ஞானி, பெரிய மகாத்மா, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் சூதரத்தில் பகவத் குணங்கள் இருக்கிறதுனால அவரை வியாசத்தில் உட்கார வச்சு சவுனகாதி மகரிஷிகள் கேட்கிறார்கள். ஆனால் சவுனகர் மகா ஞானி, சிறந்த பக்தர், அதே சமயத்தில் சிறந்த பாகவதர், அவர் மகா ஞானி, அவர் மகா யோகி, அவர் சவுனக மகரிஷி. அப்படிப்பட்டவர் சொல்கிறார் மகாபாரத்தில் அவரை சிறந்த ஞானியாக, சிறந்த பாகவதராக, சிறந்த யோகியாக அவரை சொல்கிறார்கள். அவர் வேதங்கள்லாம் கரை கண்டவர். அப்படிப்பட்ட மகாத்மா சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நாமத்துடைய மகிமையை ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம் என் நாம விவசக்கிரணன்னு தத சத்திய விமுச்சியத எத் பிபேதி ஸ்வயம் பயம். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த கோரமான சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய். சம்ஸ்ருதிம் கோராம் ஆபன்ன, அப்படி கோரமான சம்சாரத்தில் நீ சிக்கி கொண்டு இருக்கிறாய், உன்னால் வெளியே வர வழி தெரியல, கவலைப்படாத. என்ன விபஷக்கிரணன்னு தன் வசமின்றி நீ நாமா சொன்னால் கூட நாமத்தில் கவனத்தோடு சொல்லணும். இல்லை அஜானாத் ஞானாத் உத்தம ஸ்லோகம் நாமத்துடைய மகிமையை நீ தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும், நாமத்தில் கவனம் செலுத்தி சங்க சக்கர கதாதாரியாக இருக்க நாராயணன் நினச்சி சொன்னாலும், இல்லாட்டி ராமராமன்னா கோதண்டபாணியை ராமன் நினச்சின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. விவசா தன் வசமின்றி, உன் மனசு உன் வசத்தில் இல்லை, ஆனால் நீ நாமா சொல்லினே வா. வாக்கு மட்டும்தான் நாமா சொல்லுது, மனசு எங்கேயோ அலைப்பாயுது, பரவாயில்ல. உன் மனசு எங்கேயாவது அலைப்பாயிட்டோம், அதை விட்டு ஃப்ரீ டிக்கெட் அது குத்துரு, அது உலகம் முழுதும் சஞ்சரிக்கிட்ட அந்த மனசு. ஆனால் நீ வாக்கில் நாமா சொல்லினே வா. அப்போ விவசக கிருணன்னா சொல்கிறது, விவசக கிருணன். அப்போ தன் வசமின்றி மனசு அலைப்பாயுது. என்ன கண்ணு இந்திரியங்கள் பார்த்தா கண்ணு அங்கே பார்க்குது, காது எங்கேயோ ஒரு விஷயத்தை கேட்குது, ஆனால் வாக்கு மட்டும்தான் ராமநாமா சொல்லுது. சொல்லு, அப்படியாவது சொல்லு. அப்படின்னு சொன்னேன்னு சொன்னால், ஆபன்ன சம்ஸ்ருதியும் கோரம், இவன் கோரமான சம்சாரத்தில் கஷ்டத்தை நடுவில் மாட்டிக்கொண்டு இருக்கிற உன்னை என் நாம, எந்த நாமமானது விவசக்கிரணன், என் நாம விவசக்கிரணன் தத சத்திய விமுச்சியது, உடனே அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவார்கள். நான் சொல்ல, பாகவதம் சொல்லியிருக்கு, கண்டிப்பாக விடுபடுவார்கள். அப்போது உன்னை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் எத்தனை நாள் பயம், எல்லா பயத்தை விட மரண பயம்தான் பெரிய பயம். அப்படி பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் உன்னை கண்டால் பயப்படும். அந்த பயமே ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்தால் கூட, அந்த பயம்லாம் எத்தனையோ விதங்களில் பயம் கொடுக்குது இல்லையா, அந்த பயத்தின் தேவதையாகிய அந்த பய தேவதையே ஒரு பெரிய ரூபம் எடுத்து பயங்கரமான ரூபத்தோடு வந்தால் கூட, ஆனால் ராமநாமா சொல்கிற உன்னிடத்தில் கண்டு பயந்து ஒரே ஓட்டம் ஓடிடும். கலினா தீர பீரனா, ஏமாந்த ஒரு இடத்துல தான் களி தன்னுடைய பாட்ஷா தன்னுடைய வேலையை காட்டுவான். உன்னை கவலைக்குள்ளாக்கி பெரிய கடன் தொல்லை இருக்க, பெரிய கஷ்டத்தில் இருக்க, பெரிய சிக்கலில் மாட்டின்னு இருக்கிற, இத்தனை பிரச்சனை முன்னால் வெளிவரவே முடியாது, நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்க, அவ்வளோதான் நீ போயிடுவேன், நீ உயிரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம், இப்படிலாம் நம்மளுக்குள்ள பலவீனத்தை உண்டு பண்ணுவான் கலிபுருஷன். கலிபுருஷன் தான் நம்ம கவலைகளை பெருசாகுவான். நினச்சி அந்த கவலைகளை பெருசாகி நைட்டு தூக்கம் இல்லை, பகலில் நிம்மதி இல்லை, நிம்மதியாக வேலை செய்ய முடியல, நிம்மதியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியல. என்ன யாரையோ நினச்சி பயந்துன்னு இருப்பாங்க, கவலைப்பட்டு இருப்பாங்க, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறாங்க. அப்பாவே பிள்ளையை கண்டு பயப்படுறான், எங்கள் அப்பா
கை நோக்கிடுவானே புள்ள அப்படின்ட்டு அப்பா புள்ளையை பார்த்து பயப்படுறான். அதையும் பார்க்க தானே பார்க்குறோம் நம்ம. மனைவி கண்டு கணவன் பயப்படுறான். ஆமாம், அவ்வளோ சிக்கலுக்குரியவர். அவர்களே எந்த மனைவி நமக்கு அனுகூலமாக இருப்பான்னு நினச்சி கல்யாணம் பண்ணானோ அந்த மனைவி அவனுக்கு பெரிய இடையூறாக இருக்கா. ரொம்ப சுமையை பாரதத்துக்கு தலைமையில் போடுறான். அவனால் சுமக்க முடியாத பிரச்சனையை தூக்கி வந்து தலைமையில் போடுறான். நீ தான் குடும்பத்தை காப்பாற்றணும், இன்னும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கண்டபடி சாடுறா, மரியாதை இல்லாமல் பேசுகிறா இல்லையா. கணவனுக்கு மனைவியே எதிரியாக இருக்கா. அதே மாதிரி மனைவிக்கு கணவனே எதிரியாக இருக்கிறான். பார்க்குறோம் இல்லையா ஒரு குடும்பத்தில். அவன் சாடுறதும் அவன் பேசுகிறதும் அவனுக்கு ஏற்ற மாதிரி இவ செய்கிற வேலையெல்லாம் அவனால் அதனால் அவனால் பாராட்ட முடியலனா கூட ஆனாலும் இவ செய்கிற வேலையெல்லாம் குறை சொல்கிறது, அதுவே அவளுக்கு டார்ச்சர் ஆகிப்போகுது. அப்போ கணவனால் மனைவிக்கு பிரச்சனைகள், மனைவியால் கணவனுக்கு பிரச்சனைகள், பிள்ளைகளால் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைகள், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில். அதெல்லாம் எப்படி சரியாகும்னு நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான், பகவான் நாமத்தை சிவபெருமானே நாமா சொல்லியிருக்காரு. சிவபெருமானே நாமா சொல்லி தான் காசில் வலது காதில் ராமநாம சொல்லி தான் எல்லோரும் மோட்சத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்மளால் முடியாத பகவான் நாமத்தினால் வைஷ்ணவனாம் யதா சம்பு. அப்போது விஷ்ணு பக்தர்களும் முதன்மையான சிவபெருமான் தானே குரு தட்சிணாமூர்த்தி, அவர் தானே குரு. அவர் காட்டுற வழியில் தான் நம்ம போகணும். அப்போது இந்த ராமநாமா சொன்னால் தான் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். மற்றதெல்லாம் நம்ம பண்ணுற பரிகாரமெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். ஆனால் ராமநாமம் தான் பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ராமநாமா தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். தெய்வ பலம் இல்லாமல் மனுஷ பலத்தினால ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். தெய்வ பலத்தினால்தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். மனுஷ பலத்தினால சொல்கிறாங்க வானர்கள்லாம், நான் 1 யோஜனை தொழு தாண்டுவேன், நான் 10 யோஜனை தொழு தாண்டுவேன், நான் 20 யோஜனை தொழு தாண்டுவேன். அங்கே தான் சொல்கிறான், நான் போயிடுவேன் ஆனால் திரும்பி வரமாட்டேன், கஷ்டம் அப்படின்றான். இந்த கடலை கடக்கிறதுக்கு 100 யோஜனை தொழு தாண்டத்துக்கு. அப்போ தான் ஆஞ்சநேயர் சொல்கிறார், ஏன்னா அவர்களோட ராமநாமாங்கீதம் பொறிக்கப்பட்ட மோதிரம் இருக்குது, நான் என்னால் அந்த லங்கையே வேரோட பயிர்த்து எடுத்துன்னு வர முடியும், நான் செய்தியை கண்டு வருவேன், நான் இங்கே இல்லைன்னா பாதாள லோகத்துக்கு போவேன், சொர்க்க லோகத்துக்கு போவேன், எல்லா இடத்துலையும் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி செய்தியோடு வருவேன், நான் வெற்றியோடு வருவேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். ஏன்னா அவருக்கு அப்படியேப்பட்ட பலம் கிடைச்சது ஜாம்பவானால் தூண்டப்பட்டு. அப்போ ராம பக்தர் தன் பலத்தை நம்பலை. ஜெயத்யதிபலோ ராமஹ ராகவேன அபிபாலிதா, ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேன அபிபாலிதா, லக்ஷ்மணச்ச மகாபல. அப்போது ராம நாமத்தினால என்னால் என்னால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். என்னுடைய பலத்தினால ஜெயத் அதிபலோ ராம, அதிக பலம் உள்ள ராமருடைய பலத்தினால் என்னால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார் இல்லையா. இதே ராமாயணத்தில் படிக்கிறோமே. அப்போ போகிற காரியத்தை வெற்றியோடு தானே வராரு அவர். அப்போ சிரமப்படுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, பகவான் படுவார். நீ பட வேண்டியது என்னென்னா ராமநாமம் பாட வேண்டியதை மட்டும்தான், நீ பட வேண்டியது கிடையாது. நீ ராமநாமத்தை பாடினால் நீ பட வேண்டியதெல்லாம் பட வேண்டியது கிடையாது. இதை முதல் புரிஞ்சுக்கணும். யார் நாமத்தை கலியுக தர்மமாகிய நாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதை தவிர வேறு கதி கிடையாது. கதிர் அந்நியதா. அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, இதுதான் மகான்கள்லாம் தீர்மானமாக சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடும், உனக்கு வழி திறந்து விடும். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பாருப்பா, இன்றைக்கி நான் எப்படி வந்து பிரச்சனை அதை பாரு, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தற்காலிக டெம்பரரி சொல்யூஷன் தான் நம்ம நாடுறோமே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் ஆகிய பகவான் நாமத்தையோ பாகவதம் படிக்கிறதையோ மகான்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்களை நம்ம நம்பிக்கை கொள்றதில்லை. எவ்வளோ பேர் பார்க்குறேன். அது மாதிரி நம்பிக்கை கொண்டார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டார்கள். எல்லாம் சாஸ்திரம் அப்படி கர்ஜிக்குது. ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி, உன்னை ஷேமான வாழ வைக்கிறேன்னு பாகவதம் கர்ஜிக்குதான்.
ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. ஷேமா வாழ வைக்கிறேன். ஆமாம், என்ன சொல்கிறார்? தாரித்ரிய துக்க ஜ்வரதாகிதானாம் மாயா பிசாச்சி பரிபர்த்திதானாம் சம்சார சிந்து பரிபாதிதானாம் ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. என்னது? தாரித்திரியங்கள், துக்கங்கள், தாரித்திரியம், துக்கம் போன்ற ஜுரம் உன்னை எரிக்கின்றதா? கவலைப்படாத. தாரித்திரிய துக்க ஜுவரதாகிதானாம். மாயின்ற பிசாசு அது எந்த ரூபத்துலேயும் வரலாம். அது உன்னை ஆட்டி படைக்குதா? கவலைப்படாத. மாயா பிசாச்சி பரிமர்த்திதானாம், உன்னை ஆட்டி படைக்குது. சம்சார சிந்து பரிபாதிதானம், இந்த சம்சாரம் என்ற சாகரத்தில் விழுந்து இதிலேருந்து கரையேற வழி, எனக்கு கரை கிடைக்குமான்னு இந்த சாகரத்தில் நான் தத்தளிக்கின்றனே, நீச்சல் அடிக்கிறேனே, எனக்கு ஒரு படகு கிடைக்குமா அப்படின்னு நான் தத்தளிக்கின்றனே, இந்த சம்சார சாகரத்தில் கரையறதுக்கு வழி தெரியாமல் தவிக்கின்றனே, எனக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு கஷ்டப்படுறியா? கவலைப்படாத. ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி, உன்னை நான் ஷேமாக வாழ வைக்கிறேன். இந்த மாய் என்ற பிசாசம் இனிமேல்ட்டு நாமாவை பிடிச்சிக்கோ, என் பகவானுடைய நாமத்தை சொல்லு, பகவானுடைய பெருமைகளை பேசு, பாகவத்துடைய பெருமைகளை பேசு, பாகவத்தை பாராயணம் பண்ணு. நான் அடியேன் ராமாயணம் தான் இப்போதைக்கு ராமாயணம் தான் பாராயணம் பண்ணேன். ஏன்னா பகவானுடைய கட்டளைன்றதுனால ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன். ஆஞ்சநேயனுடைய கட்டளைன்றதுனால சொப்னத்தில் வந்து சொன்னதுனால இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பாகவத்தில் தான் மனசு போகுது. எனக்கு விருப்பம்னால ரொம்ப பாகவதம் தான். அதாவது ராமாயணம் தப்புன்னு சொல்ல, ராமாயணம் ரொம்ப வசதி. இப்போ கூட ராமர் கதை தான் சொல்கிறோம். ஆனால் பாகவதத்தை விட முடியலையே. பாகவதம் தானே, பாகவத்தில் இருந்துக்கினே ராமாயணம் படிக்கணும், அதான் முக்கியம். சரி, அதனால் பாகவத்தை விட முடியாது சொல்கிறேன். ராமாயணம் பாராயணம் பண்ணால் கூட ராமாயணம் பாராயணம் பண்ணால் கூட பாகவத்தை விட முடியாது. பாகவதம் ரொம்ப ரொம்ப வசதி இல்லையா? ரொம்ப பிடிச்சது பாகவதம். ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும்போது ராமாயணத்தை குறை சொல்லலை, பாகவதத்தில் ரொம்ப ஈடுபாடு இல்லையா? எனக்கு ஈடுபாடு. அதுபோல் நிறைய பேருக்கு பாகவத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். அப்போ பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சம்சார சிந்து, சம்சார சாகரத்தில் தத்தளிக்கின்றவர்களுக்கெல்லாம் ஷேமாக வாழ வைக்கிறேன்னு பாகவதம் கர்ஜிக்கு தான். ஏன்னா அப்போ பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும். பாகவத தர்மத்தில் முதன்மையானது என்ன? நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம். இந்த ரெண்டை ஒருத்தன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டான்னா அவனுக்கு பிரச்சனைகளே கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான். ஷேமாயவை பாகவதம், உன்னை பாதுகாப்பாக ஷேமமாக வாழ வைக்கிறேன் அப்படின்னு பாகவதம் கர்ஜிக்கு தான். சும்மா முணுமுணுன்னு சொல்லலை, முணுமுணுன்னு சொல்லலை, கர்ஜித்து சொல்லுகிறது, அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறது. அப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறதுக்கு ராம நாமத்தை நிறைய சொல்லணும். தேவையில்லாத கவலைகளை பற்றி சிந்தனை பண்ணுற நேரத்தில் உட்காந்து ராமநாமம் சொன்னேன். போவ நான் நாளைக்கு பிரச்சனை, நாளைக்கு நான் கடன் அடைக்கணும், இந்த டைமுக்குள்ளே நான் இவ்வளோ காசு கட்டணும், நான் இது எப்படி சரி பண்ணுறது தெரியலனா, சரி அதுக்கு அந்த டைமுக்குள்ளே கட்டணும், நாளைக்கு அதுக்கு நான் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணுற நேரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரமாவது நாம சொல்லாமே. சரி, இப்போ பிரச்சனை வருது இல்லையா? பிரச்சனை என்றைக்கோ வரப்போகுது, இல்லை சார் நாளைக்கே வரப்போகுது, சரி நாளைக்கு வரதுக்குள்ளே இப்போ என்ன 12 மணி நேரம் இருக்குது, அந்த 12 மணி நேரம் நாம சொல்லாமே. என்ன சொல்கிறேன்னா, காலத்தை பயன்படுத்திங்க. ஒவ்வொரு க்ஷணமும் வீணாக போகுது. ஒவ்வொரு மூச்சு சுவாசம் விடும்போதும் நாராயண ஸ்மரணத்தோட, ராம நாமத்தோட மூச்சு போகட்டுமே. மூச்சை இழுத்து விடுங்களேன். அப்போ ராமநாம ஸ்மரணத்தோட காலம் கரெக்டாக நம்ம செய்தோம், பொழுது போச்சுன்னு சொன்னால் நம்ம பிரச்சனைகளுக்கு முடிவு கட்சிடும். நாளைக்கு கடங்காரம் வரப்போகிறோம், நாளைக்கு தானே கடங்காரம் வரப்போகிறோம். அது வரைக்கும் நாமா சொல்லாமே, ராமநாமா சொன்னா கிடைக்கணும். எது கிடைக்கல, அதை விட்டுரு, நீ நாமா சொல்லலாமே, நாமத்தை சரணம் அடையலாமே. சரணாகதி மட்டும் அடைய மாட்டேன், எல்லாம் என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் பிரச்சனைகளை சமாளிச்சிடுவேன். இந்த அகங்காரம் தான் நம்மளை கஷ்டப்படுத்துது. திரௌபதி என்ன பண்ண, தன் சேலையை முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ள முயற்சி பண்ணார். துச்சாதனன் சேலையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ இவளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சேலையை விடமாட்டேன்றா.
பிடிச்சி இழுக்கிறான், இவள் சேலையை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு ஆணாச்சே, அவனே பார்த்தா மகாவீரன், துச்சாதனை பார்த்தா மகா பராக்கிரமசாலி. அப்போ திரௌபதி ஒரு பெண், அவளால் எவ்வளோ சமாளிக்க முடியும்? அப்போ அந்த சேலையை பற்றி இழுக்கும்போது கையை தூக்கிட்டா. என்னால் முடியாது, என் மானத்தை காப்பாற்ற வேண்டிய பகவானுடைய பொறுப்பு, கோவிந்தான்னு கையை தூக்கிட்டா. பகவான் அமோகமான சேலைகளை கொடுத்து அப்படி திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து பாலிதா கோபசுந்தரியா கிருஷ்ணா குவாபினோகதா. அந்த கிருஷ்ணன் எங்கே தூரதேசத்துக்கு போயிடல, கோபர்கள் கோபிகள்லாம் எத்தனை கஷ்டங்கள் இருந்து பகவான் விடுவிச்சிருக்கான். யோசிச்சுப்பார். திரௌபதியினுடைய கஷ்டத்தை எது போக்குச்சு? பகவான் நாமா தானே போக்குச்சு. அவள் சாமர்த்தியத்தினால் சமாளிக்க பார்த்தா முடியல. துச்சாதனன் மகா முரடன் அந்த பாவியை பிடிச்சி இழுக்கும்போது அப்போ அவனால் முடியாத போது பகவானை நோக்கி கையை தூக்கி நாராயணா கோவிந்தா ஹிருதய கமல வாசான் கூப்பிட்டாலா இல்லையா? பகவான் உடனே அமோகமான சேலைகளை கொடுத்து துச்சாதனை மூச்சடைந்து விழும்படியாக செய்து அவனே மயக்கமிச்சு வந்துட்டான். புடவை இழுத்து 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 அவ்வளோ புடவைகள் வந்துடுச்சு. ஆனால் திரௌபதி மானம் ரட்சிக்கப்பட்டது. அவன்தான் வரணும், வேறு வழி கிடையாது. நாம் பண்ணால் தப்பாக பண்ணுவோம், பகவான் பண்ணால் சரியாக பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சாமர்த்தியங்கள்லாம் இங்கே செல்லுபடியாக ஆகாது, தவிடுபடியாக போயிடும். நம்ம சாமர்த்தியத்தினால் ஓரளவுக்கு தான் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பகவத் பலத்தினால்தான் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். இதை முதல் மனசில் ஸ்ட்ராங்காக பதிவு வச்சுக்கணும். ஏதோ ஏனத்தானந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கூடாது. சரணாகதி அடைஞ்சால் முழுசாக சரணாகதி அடையணும். அரைக்குறை சரணாகதி, பகவான் நாமத்தை நான் சொல்கிறேன், ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, முயற்சி பண்ணணும் இல்லையா? முயற்சி பண்ண ஒன்று யார் வேணாம்னு சொன்னது. ஆனால் அந்த முயற்சிக்கு விட பகவான் நாமத்துக்கு அதிகமான நேரத்தை செலவிடு. நாம சொல்கிறதில்ல. அதிகமாக பகவானை நம்புறது, நம்பிக்கையில் முழுமையாயிரு. நம்பிக்கையில் முழுமையாக இருந்தால் அப்புறமா சிம்பிளாக செயல்படு, சுலபமாக காரியம் ஜெயமாகும். அதுதான் என்ன பண்ணுறது. என்னை பற்றி என்னென்னா, வீர சிவாஜி துகாராம் தாசருடைய கீர்த்தனையில் கலந்துட்டார். அவுரங்கசீப் படையெடுத்துன்னு வரான். எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. குருநாதர் இருக்கார் துகாராம் தாசர், அவர் பார்த்துப்பார். அவருக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாரு. நாம சங்கீர்த்தனம் பண்ணோடனே பாண்டுரங்கனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கார். அந்த பஜனையில் மெய் மறந்து போயிட்டார் வீர சிவாஜி. அப்போ அவருக்கு என்ன தோணுச்சு, சேனைகள்லாம் இவருடைய சேனைகள் அடிக்கிறதுக்கு அவுரங்கசீப் சேனைகள் வந்துடுத்து படையெடுத்து வந்தாங்க. வீர சிவாஜி என்ன பண்ண, யுத்தத்துக்கு போகாமல் இங்கே கீர்த்தனையில் பஜனையில் கலந்து கொண்டு இருந்தார். அப்போது அவர் பாடுனா பூர்ண சரணாகதி அடைஞ்சிட்டார் பாண்டுரங்கனை, பகவானை. அவ்வளோதான், குருநாதருடைய கீர்த்தனையில் கலந்துட்டார் தான். அப்போ பாண்டுரங்கத்திலேருந்து ஏகப்பட்ட சேனைகள் புறப்பட்டு போய் அந்த அவுரங்கசீப் சேனைகளை துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் அடித்து துரத்தி எவ்வளோ பேரை வதம் பண்ணார். பாண்டுரங்கனே வீரசிவாஜி ரூபத்தில் போய் சண்டை போட்டிருக்கார். ஆனால் அந்த சொந்தத்தில் வீரசிவாஜி எங்கே இருக்கார்? துகாராம் தாசருடைய பஜனையில் இருக்கார். பாருங்கள், பகவான் பண்ணுற லீலை. எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பகவான். நமக்கு நடக்காதுன்னு இல்லை, நம்ம அந்தளவுக்கு அவர் அந்த வீரசிவாஜி போன்ற பரம பாகவதர்கள் நம்பின மாதிரி நம்ம நம்புறதில்லை. நம்பினா பிரகலாதன் மாதிரி, அம்பரீஷன் மாதிரி நம்பிக்கை இல்லை. அப்படி சத்தையோட பக்திக்கு விசுவாசம் முக்கியம் இல்லையா? கர்மாவுக்கு ஆச்சாரம் முக்கியம், ஞானத்துக்கு திருட வைராக்கியம் முக்கியம். அப்போ நம்ம பக்தி மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு திருட விசுவாசம் வேணும். ஏஷாம் தோ அந்த கதம் பாபம் பஜந்தே மாம் திருடவர்தாக ஜனானாம் புண்ணிய கர்மனாம் பஜந்தே மாம் திருடவர்தாக. யாருடைய பாவம் முடிவில் வந்திருக்கிறதோ, பாவம் எவனுக்கு முழுசாக போனதோ அவர்கள் தான் திருட நம்பிக்கையோடு பகவானை வழிபடுவாங்களாம் அப்படின்னு கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு அறகுறை பக்தி, அறகுறை நம்பிக்கை தான் இருக்குது. நமக்குன்னு சொல்லக்கூடாது, சில பேருக்கு சொல்கிறேன், பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு. அப்போது ஒரு ஸ்லோகம் போதும், இந்த ஒரு ஸ்லோகம் போதும். ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம், ஓரமான சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிற நீ, உனக்கு விடுதலையாக
ராம நாமம் இருக்குது. பகவான் நாமத்தை பிடிச்சிக்கோ, அகண்டமாக சொல்லு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் எவ்வளோ நேரம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் சொல்லணும்னு. உன் பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறியோ அவ்வளோ நாமா நிறைய சொல்லு. அவ்வளோ தீவிரமாக நாமத்தை அதிகரிச்சிக்கோ. சாப்பாடை நிறைய துண்ணாத. சாப்பாடை நிறைய சாப்பிட்டோன்னா தூக்கம்தான் வரும். சாப்பாடை கண்ட்ரோல். உண்டீஸ்வரிக்குன்னு உபாயம் பழகுல. சாப்பாடை ஒரு வேளை சாப்பிடு, 3 வேளை சாப்பிட மூக்க மட்டும் சாப்பிட்டா அப்போ என்ன பண்ணுவோம்? நாமா சொல்லும்போது தூக்கம்தான் வரும். வேறு என்ன வரும்? கொஞ்ச நேரம் கூட உன்னால் நாமா சொல்ல முடியாது. தூங்கி வழிய வேண்டியது தான். தூங்கி வழிய வேண்டியது தான். அப்போ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணு, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணு, நாமத்தை அதிகரிக்கச்சு. நாமத்தை 3 வேளை சொல்லு, சாப்பாடை ஒரு வேளை சாப்பிடு. அப்படி உபவாசம் இருந்து அதுக்காக பத்னியாக இருக்க வேணாம். ஒரு வேளை சாப்பாடாவது நல்லா சாப்பிட்ணும். திருப்தியாக நாமா சொல்லு, திருப்தியாக சாப்பிடு. ஆனால் தூக்கம் வர மாதிரி சாப்பிடாத. நாம நிறைய சொல்லு. நாமத்தை, ராமநாமத்தை நிறைய சொல்லிகிட்டே இரு. உன் பிரச்சனை தீரணுச்சா எல்லா தர்மத்திலும் சர்வ தர்மான்னு பரித்தேச்சு மாம் ஏகம் சரண வஜனான். அது எதுனா நாம சங்கீதம் தான். அந்த பகவத்கீதை கடைசி சரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பாகவதம் சரம ஸ்லோகத்து தான் அதுக்கு வியாக்கியானம். பகவத்கீதையினுடைய கடைசி பகவத்கீதையினுடைய சரம ஸ்லோகத்துக்கு பகவத்கீதை சரம ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் பாகவதத்தின் சரம ஸ்லோகத்தில் இருக்குது. மாம் ஏகம் சரண வஜன். அந்த மாம் ஏகம்ன்றனா நாம சங்கீதன் வியசிய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமணக தம் தாஸ் மமமி ஹரிம் பரம். அப்போ அகம்தா சர்வபாபிப்பேன்னு சொன்ன அந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் இங்கே நாம சங்கீதம் வியசிய சர்வபாப பிரணாசனம், சர்வபாபம் பிரணாசனம் ஆகும், துக்கங்கள்லாம் சமணம் ஆகிடும் அப்படின்னு இங்கே கேரண்டியாக சொல்கிறார். பகவத்கீதை சரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பாகவத சரம ஸ்லோகத்தில் இருக்குது இல்லையா? கடைசி ஸ்லோகத்தில் சர்வதர்ம பரித்தேச்ச மாம் ஏகம் சரணவஜனா. மாம் ஏகம் சரணவஜனா, மாம் ஏகம் சரணவஜனா என்ன இது அர்த்தம்? மாம் ஏகம் சரணவஜன் சரணவஜன் சொன்னால் வந்துடுமா? தெரியுமா? சரணாகதினா என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் சரணாகதியா. அதை செவ்வனே செய்தன்னு சொன்னால் சர்வ பாபேப்பியோ மோக்ஷிஷ்யாமி மாசுச்சா, நான் உன்னை எல்லா பாதமும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நான் விடுபட்டுருன்றார். நாம சங்கீர்த்தனம் வேசிய சர்வபாவ பிரணாசனம். நாமெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பாபம்லாம் நாசமாயிடும். அவன்னா விடுவிக்கிறது கிருஷ்ணரே, நீ விடுபட்டாச்சு. ஆமாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதே நீ பாபத்திலிருந்து விடுபட்டாச்சு. பாபத்தினுடைய விளைவுகளாகிய துன்பங்கள் துக்க சமணகா, துக்கங்கள்லாம் சமணம் ஆகிடும். அவ்வளோதான். ஹரி பரம். இனிமேல் உனக்கு ஹரி தான் பரமா. ஹரி தான் உனக்கு எல்லாத்த விட உயர்ந்தவன். பணம் சொத்து அதெல்லாம் உயர்ந்தது கிடையாது. ஹரிம் பரம். இனிமேல் பகவான் தான் உனக்கு உயர்வானவன். அவனை உயர்வாக மதிச்சுட்டா மற்ற உயர்வானது நீ உலகத்தில் எதாவது மச்சியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. பள்ளத்து நோக்கி வெள்ளம் தன்னாலே வரும். பகவானை சந்தோஷப்படுத்துறேன்னா பகவான் இருக்கிறதுல மகாலட்சுமி இருப்பா. லக்ஷ்மி மணாலினியே நீ ராமநாமத்தில் வசப்படுத்துன்னு சொன்னால் லக்ஷ்மி உனக்கு தேடி வரமாட்டாளா? உனக்கு தேவையான லக்ஷ்மி உனக்கு கிடைக்காதா? எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக. அப்போது சிவபெருமானே ராமநாமா சொல்கிறாருன்னா நம்மளாம் சொல்கிறதுக்கு என்ன? தாராளமாக நிறைய சொல்லலாமே ராமநாமத்தை. அதனால் இது ஒன்று தான் நம்மளுக்கு வழி, வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி உனக்கு பிரச்சனை தீரணும்னா உட்காந்து சத்தியாக நாம சொல்லு, ராமநாம சொல்லு. நைட் அண்ட் டேவும் சொல்லு, விடாமுச்சா சொல்லு. உன் பிரச்சனை தீரணும்ல, சாப்பாடு கம்மியாக சாப்பிடு, நாமத்தை அதிகரிக்க செய். கண்டிப்பாக கை மேலே பலன் உண்டு. பிரத்யக்ஷமேவ தர்சிதம். கண்ணுக்கதில் நீ பார்க்கலாம் பலனை. அப்போ இந்த ஒரு ஸ்லோகம் போதும். ஆபண்ண சம்ஸ்கிருதிம் கோராம் என் நாம விவசகிரணன் தத சத்திய விமிச்சேத எத் விபேதி ஸ்வயம் பயம். ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் உடையதாக இருப்பார். எல்லா பிரச்சனையிலும் சத்திய விமிச்சேத, சத்தியமாக நீ விடுதலை அடைவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். சத்திய விமிச்சேதனா உடனே நீ விடுதலை அடைவாய். சத்தியா இப்பொழுதே நீ பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். நாமத்தை படிச்சுக்கோ. எத் விபேதி ஸ்வயம் பயம். பயமே ஒரு ரூபம் எடுத்து வந்தாவே உன்னை பயப்படணும்னு சொன்னால் மற்ற பயங்களை பற்றி ஏன் கவலைப்படுற? மரணம்தான் பெரிய பயம். அதுவே மட்டும் இல்லை, எல்லா பயத்தினுடைய ஒரு வடிவமாக அந்த பயத்தின் தேவதையே ஒரு வடிவம் எடுத்து வந்தால் கூட உன்னை பார்த்து பயந்து ஓடும். நீ நாம சொல்கிற இல்லையா, அதனால தான். ஆனால் யார் நாம சொல்லியோ அவரிடத்துல தான் சென்னாயை போல் உள்ளே புகுந்து ஆட்டத்தை கலைச்சி அவங்கள படாத பாடுபடுத்துவான் கலிபுருஷன்.
பல துன்பங்களில் வாட்டி எடுப்பான். மாயா பிசாச்சி பரிமத்தி தானம், மாய் என்ற பிசாசாகிய அந்த கலிபுருஷன் உன்னை ஆட்டி படைப்பான். பல கவலைகள் உன்னை தோழ வச்சு உனக்குள்ள பிபி சுகரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி உன் மனசில் குழப்பத்தை உண்டாக்கி நீ இந்த கவலையிலேருந்து விடுபடவே முடியாது, இதிலேருந்து இந்த சம்சார சாகத்துலேருந்து கரையேறவே முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிர்கதியாக நிற்க வைக்கிறது யாருன்னா கலிபுருஷன் தான். அப்போது இதிலேருந்து இவனை திராசன்னா கலிபுருஷனை வெட்டி எறிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா பாகவத பாராயணம், பகவன் நாமா கீர்த்தனம் தான். பாகவத பாராயணம் எதுக்காகனா பாகவத தர்மமே என்னென்னா முதல் நாம சங்கீர்த்தனம் தான். நீ நாமத்தை எந்த அளவுக்கு உறுதியாக பிடிச்சிக்கிறியோ, மகாரண்யம் சத்குரு முரளிதாஸ் சுவாமி சொல்கிறார், நாமத்தை சொல்லுங்கள், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். சிஷ்ய அண்ணா சொல்கிறார், ராமநாமத்தை பிடிச்சிக்கன்றாரு. மாம்பழம் தெளிவாக சொல்கிறார். ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள் சொல்கிறாங்க, நாங்கள் நாமத்தினால்தான் நாங்கள் இன்றைக்கி சிறப்பாக இவ்வளோ க்ஷேமங்களை என்னை வாழ வச்சுதான் ராமநாமம் தான் சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட நிறைய பணத்தை கொடுத்தது, செல்வத்தை கொடுத்தது, தூக்கி நிறுத்துது அவங்கள அந்த ராமநாமம் தான். அப்படின்னும்போது எல்லா புகழும் கொடுத்துரும், எல்லா நன்மைகளையும் கொடுக்கும், அதே சமயம் நம்மளுடைய பக்தியிலும் நிலைக்க செய்யும் இந்த பகவான் நாமா. அதான் சொல்கிறேன், விவசக்கிரணன் உன் வசம் இல்லை மனசு, உன் வாக்கு வசம், உன் மனசு கண்ணு எங்கேயோ பார்க்குது, காது எதையோ கேட்குது, மனசை பார்த்தா எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்குது, ஆனால் வாக்கு மட்டும்தான் ராமநாமம் சொல்ல பரவாயில்லன்ற. விவசக்கிரணன் உன் வசம் இல்லாமல் நீ நாம சொன்னால் கூட அதை சத்தியம் செய்த உன்னை எல்லா பிரச்சனைகளும் விடுவிக்கும் அப்படின்னு பாகவதம் கேரண்டி கொடுத்துருக்கு. இதை விட நம்ம லைஃபுக்கு கேரண்டி வேறு யாரால் கொடுக்க, பகவானால் தவிர வேறு யாரால் கொடுக்க முடியும், மகான்களை தவிர வேறு யாரால் கொடுக்க முடியும். இது சுகமான வழி. யார் வேணாலும் நாம சொல்லலாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். இதில் எல்லாமே அடங்கி போச்சு. எந்த நிலையிலையும் சொல்லலாம், அசுத்தமே கிடையாது, நாம பரிசுத்தமானது. அதனால் இதுதான் எல்லா ரகசியங்களிலும் பெரிய ரகசியம். என்னென்னா அதனால தான் ரகசியத்தை கடைசியில் சொல்கிறார் பாகவதத்தில், நாம சங்கீர்த்தனமே சர்வபரணாசனம் பிரணாம துக்க சமனக தம் நாமமே ஹரிம்பரம். மற்ற இடத்துலலாம் கதையாக சொல்லிட்டு அதுக்கு மட்டும் தனியாக ரிசர்வ்டாக நாம சங்கீர்த்தனமே சர்வபரணாசன்ற ஸ்லோகம் மட்டும் கடைசியில் சொல்கிறார், லாஸ்ட் ஸ்லோகமாக சொல்கிறார். இதுதான் இந்த சாஸ்திரம் பாகவதத்தினுடைய சாரம் அப்படின்றது துணிஞ்சு அடித்து சொல்லும்போது நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். சர்வசாஸ்திரனுடைய சாரமும் நாம சங்கீர்த்தனம் தான். இந்த நாமத்தை பிடிச்சிக்கினா ஒழிய நம்ம எதில் நாம போர் அடிக்கும், கண்டிப்பாக போர் அடிக்கும். நாமத்தை ரொம்ப நேரம் சொல்கிறோம்னா கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம பிரச்சனையிலேருந்து விடு பண்ணுமா வேணாமா, அப்போ போர் அடித்தாலும் பரவாயில்ல. அது பிறகு ஃபஸ்ட்டு நாமத்தை நாம பிடிப்போம். போக 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 அப்புறம் நாம நம்மளை பிடிச்சிக்கும். ஏன்னா உனக்கு பல மிராக்கிள்ஸ் நடக்கும், உனக்கு பல பிரச்சனைகள்லேருந்து விடுதலை, உங்களுக்கு சாந்தி கிடைக்கும், மனசில் குதூகலம் உண்டாயிடும். அப்புறமா அதை டேஸ்ட் பண்ணுறீங்க அந்த ராமநாமத்தை. ஆஹா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது போர் அடித்தாலும் பின்னாடி பெரிய பலன் கொடுத்து மனசில் சாந்தி ஏற்படுது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க, பிரச்சனைலேருந்து நம்மளுக்கு விடுமோட்சம் கிடச்சிது அப்படின்னு போகிற காரியம்லாம் நம்ம ராமநாமம் சொல்லிட்டு போனால் போகிற காரியம்லாம் ஜெயமாகுது, வெற்றி அடையுது அப்படின்னு நினச்சி நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நாமாவை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் அகண்டமாக காலைல 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் கூட நாம சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமாம், மாற்றி வீட்டில் இருக்கிறவங்களே மாற்றி ராமநாமா சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ராமநாமத்தை ஏன் விட போகிறீங்க, இனிமேல்ட்டு எனக்கு இதுதான் கதி, ராமநாமம் ஒன்று போதுமானது. அதுதான் எல்லா புஸ்தகங்களும் படித்து என்ன கிடைக்க போகுது, எல்லா புஸ்தகம் படித்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த ராமநாம கையில் கிடச்சிடுச்சு, பெரிய பொக்கிஷம், பெரிய சொத்து கிடச்சிடுச்சு. இனிமேல் நீ பணக்காரன் தான், மேலே 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 விருத்தி ஆகும். எவ்வளோ ராமநாமத்தை நாம நிதியை சேர்க்குறியோ அவ்வளோ மற்ற நிதிகள்லாம் உன்னை வந்து தன்னாலே சேரும். இது மாம்பழம் பெரியவா சொல்லியிருக்காரு, நாம நிதியை சேர்க்க மற்ற நிதிகள்லாம் தன்னாலே வந்து சேரும். அவர் அனுபவத்தோடு சொல்கிறார், அவருக்கு அவ்வளோ நிதிகள் வந்திருக்கு. மாம்பழத்தில் இருக்கார், ராமநாத் பேங்க்கில் ஸ்ரீ ஏகம்பர சுவாமிகள். அப்படிப்பட்ட மகாத்மா சொல்கிறார், நாம நிதியை சேரு, மற்ற நிதிகள்லாம் உன்னை தேடி வரும், நீ நிதியை தேடி ஓடாத.
கஷ்டப்படுவேன், ரொம்ப புலம்புவேன். மற்ற நிதிகள்லாம் உன்னை தேடி வரும். இதுக்கு பிரமாணங்களாக நிறைய விஷயம் சொல்லுவேன். மிருகாஹரின்னு ஒரு வேடுவன் இருந்தான். அவன் என்ன பண்ண, மான் முயல்களை அடித்து சாப்பிட்டு இருந்தான். இதுபோல் ஜீவஹிம்சை பண்ணாதன்னு நாரதர் அந்த வழியில் வரும்போது சொன்னார். ஜீவஹிம்சை பண்ணலன்னா நான் எப்படி என் வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்றது? என் வயிற்றுக்கு சாப்பாடு யார் போடுவாங்க? அப்போது பகவான் நாமா சொல்லுன்னு சொல்லிட்டு பகவான் நாமா சொல்லி விடுறார். பகவான் நாமா சொன்னான்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். அரிசி பருப்பு புளி உனக்கு என்ன தேவையோ சாப்பாடு தேவையானது எல்லாமே கிடைச்சிடும்னு சொல்கிறார் நாரதர். அப்போ அந்த மிருகாரின்ற அந்த வேடுவன் உட்காந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பகவான் நாமா சொல்கிறான். சொன்னால் அவனுக்கு தேவையான எல்லாமே வந்துடுச்சு. அவன் சிறந்த மகாத்மாவாக பிரகாசித்தான் அப்படின்னு கேள்விப்படுறான். ஒரு நாடகத்தில் பார்த்தேன், அது சொல்கிறேன். அப்போ அவனுக்கு தேவையானது எல்லாமே வந்துடும். ஒரு மிளைச்ச ஜாதியில் பிறந்த மிளைச்சனத்தில் பிறந்த யார், ஹரிதாஸ் தாகூர் என்ன பண்ணார்? ஒரு மிளைச்சு குடும்பத்தில் பிறந்தவர் இல்லையா? ஆனால் அவரை பகவான் ஹிந்து மதத்தில் உள்ள ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை படிச்சிருந்தார். அவர் இஸ்லாமிய குலத்தில் பிறந்து இஸ்லாமியர்லேயும் அவர்களை சேர்த்துக்கல. அவரை 16 தெருவில் அவரை அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. அந்த அடிகள்லாம் கிருஷ்ண பரமாத்மா தான் வாங்கிக்கிட்டார். ஆனால் இவருக்கு பாதிக்கப்படலை. அனவரதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமா சொல்லுவார் அவர். அப்படி பகவான் நாமா சொல்லி அவருக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? அவர் பாட்டுக்கு தனிமையில் இருக்கார். அப்போது ஹிந்து மதத்தவர்கள் ஹிந்து தர்மத்தை கடைப்பிடிக்கணும், முஸ்லீம் தர்மத்தை கடைப்பிடிக்கணும். ஆனால் ஒரு முஸ்லீமாக பிறந்து கூட ஹரிதாஸ் தாகூர் அனவரதம் அனவரதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்கிறார். சொன்னபோது அந்த நாமத்தை பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே ஜனங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊரில் இன்னொரு சாமியார் இருந்தான். அவன் ராமச்சந்திரகானா ஏதோ ஒரு பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், தான் அஷ்டமா சித்திகள்லாம் கைவரப்பட்டு புகழ்பெற்றவனாக இருந்தான். அவன் என்ன பண்ணான், இந்த ஹரிதாஸ் தாகூர் மேலே பொறாமப்பட்டான். ஹரிதாஸ் தாகூர் ஒரு ஹிந்து கிடையாது, ஆனால் முஸ்லீம் தான். ஆனால் அனவரதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறார். அவரிடத்தில் ஜனங்கள் நிறைய குவியுது. அந்த நாமத்துக்கு வசீகரம் அதிகம். அந்த நாமத்தை சொல்கிறவங்க இடத்துல ஜனங்கள் தன்னாலே கூடுவாங்க. இது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம். ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் பார்க்குறோம், இஸ்கானில் பார்க்குறோம், ஹரே ராமா இதில் பார்க்குறோம், முரளிதாஸ் சுவாமிஜி மகாராஜ் சத்குரு முரளிதாஸ் சுவாமிஜி ஆசிரமத்துலேயும் பார்க்குறோம். அந்த நாமத்தினால் எல்லாம் ஈர்க்கப்படுகிறார்கள். ராமநாம மாம்பலத்துலேயும் பார்க்குறோம். எவ்வளோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் அங்கே பார்த்தா குவியிறாங்க, அவ்வளோ பேர் வராங்க. அப்போ நாமத்தினால் எல்லாரையும் இழுக்க முடியும். நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அப்படி பார்த்து நாமத்தை பிடிச்சிட்டார் ஹரிதாஸ் தாகூர். அதனால் அவரத்தில் ஜனங்க குவியிறாங்க. இவன் என்னமோ யோகம் செய்கிறேன், யோகம் சொல்லி கொடுக்குறேன், அஷ்டமாசத்துக்கு கைவர பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாமியார் இருந்தான். அவன் என்ன பண்ணால், தன்னிடத்தில் வர ஜனங்கள்லாம் ஹரிதாஸ் தாகூர்கள் போகிறத பார்த்தான். அப்போ இவனுக்கு ஜனங்க வரமாட்டேன்றதுனால பொறாமை கொண்டு அவர் பேரை கெடுக்கணுன்றதுக்காக ஒரு லக்ஷஹீரான்ற ஒரு பெண்ணை, அவள் ஒரு தாசி, அந்த தாசி அனுப்புகிறான். யார், அந்த முட்டாள் சாமியார் அனுப்புகிறான் ஹரிதாஸ் தாகூரை மயக்கத்துக்காக. அப்போ அந்த தாசி என்ன பண்ணுறா, போகிறான். லக்ஷஹீரான பேர் அவளுக்கு. அவள் என்ன பண்ணுறா, ஒரு துளசி மடம் இருக்குது அவர் ஆசிரமத்தில், ஹரிதாஸ் தாகூர் ஆசிரமத்தில் துளசி மடம் இருக்குது. அந்த துளசியை பிரதட்சணம் பண்ணிவிட்டு போய் அவரிடத்துல விண்ணப்பம் தெரிவிச்சுக்கிறார். அப்போ இவர் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் பார்த்தார். இவன் சேவிக்கிறா ஒரு பெண். என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். உங்களோட நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறான். சரிம்மா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் ஜபம் முடிக்கணும், நான் முடிச்சுட்டு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாகூர் என்ன பண்ணுறார், அவர் பாட்டு 3 லட்சம் நாமா சொல்லணும் ஒரு நாளைக்கு. அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொன்னார். ஒரு நாள் போச்சு. அம்மா இன்றைக்கி ஜபம் முடிக்க முடியல, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹரிதாஸ் தாகூர் அனுப்புகிறாரு. மறுபடியும் அந்த லக்ஷஹீரா போயிட்டு வரும்போது மறுபடியும் துளசியை பிரதட்சணம் பண்ணி அந்த ஹரிதாஸ் தாகூர் இடத்துல போய் மறுபடியும் உட்காந்தான். 2ஆவது நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆச்சு. என்ன பண்ணார், இவர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணார், இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடுமா, கவலைப்படாத, இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நாமா சொல்ல ஆரம்பிக்கிறார்.
நான் இந்த நாமம் முடிச்சிட்ட பிறகு உன் சந்தோஷம் உன்னுடைய சங்கல்பத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு நாமம் சொல்கிறார். இவ பார்த்தா சரி உட்காந்து சும்மா தானே இருக்கோம், நம்ம கூட சேர்ந்து ஹரே கிருஷ்ணா நம்மளும் கூட சேர்ந்து சொல்லலாமே அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தா அந்த லக்ஷயரா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம சொல்ல ஆரம்பிக்க அவன் மனசு பரிசுத்தமாயிடுச்சு. அதுவும் நாமாச்சாரியார் ஹரிதாஸ் தாகூர் முன்னாடி இருந்தால் பரிசுத்தமாக வேறு என்ன ஆகுவாங்க. அவள் துளசியும் வளம் வந்துட்டா, துளசியினுடைய அனுகிரகம் கிடச்சிச்சு அவளுக்கு. அவள் தாசி தான், ஆனால் மகாத்மா இரும்பு தான், ஆனால் ஸ்பர்சக்கல்லாச்சே மகாத்மாக்கள். அந்த ஸ்பர்சம் பட்ட உடனே அது தங்கமாக மாறிடுமே. இரும்பு தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி மகான்களுக்கு உண்டாச்சு. அதனால் ஹரிதாஸ் தாகூர் சகவாசத்தினால அவளும் புனிதம் அடைந்தாள். ஹரிதாஸ் தாகூரனுடைய பேரை கெடுக்க வந்தா, ஹரிதாஸ் தாகூரையே கெடுக்க வந்தா, ஆனால் அவள் கட்சியில் மாறி அவள் பவித்திரமானாள். மகத் சங்கம், சத் சங்கம் தான் நம்மளை சீக்கிரமாக பியூரிஃபை பண்ணும். அவளை ஹரிதாஸ் தாகூருடைய சங்கத்தினால அவளும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த விடிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னதுனால அவள் எழுந்து முடியும் போது சாஷ்டாமல் எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டா. யார் இடத்துல? ஹரிதாஸ் தாகூரத்தை விழுந்து வணங்கிட்டான். சுவாமியை என்னை மன்னிச்சுக்குங்க, உங்கள் பேரை கெடுக்கிறதுக்காகவே என்னை அந்த போலிசாமியார் என்னை அனுப்பிச்சான். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மகாத்மா நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு. எனக்கு என்ன உத்தரவோ நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு கேட்குறா லக்ஷயரா. அப்போ சொல்கிறார், நீ உன்னுடைய வரவுக்கு தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். பகவான் முன்னாடியே அவருக்குள்ளே தோன்றி சொல்லியிருக்காரு, இப்போ லக்ஷயரான்னு ஒருத்தர் வருவா, அவருக்கு இந்த ஆசிரமத்தை ஒப்படைச்சிட்டு நீ வெளியே பிரச்சாரத்துக்கு கிளம்பணும். இவர் பாட்டுக்கு என்னன்னா, ஹரிதாஸ் தாகூர் அந்த லக்ஷயராவை பார்த்து சொல்கிறார், இந்த ஆசிரமத்திலேயே நீ இரு. ஆஹா, என்னை வேசின்னு ஒதுக்க மாட்டாங்களா அந்த உலகம் மக்கள்லாம். ஏற்கனவே இவள் வேசின்னு எல்லோரும் தெரியும், லக்ஷயரா வேசின்னு எல்லோரும் தெரியும். அவளை என்னென்னா அவமதிப்பாங்க, அவளை ஒரு பக்தையை ஏற்றுப்பாங்களா மக்கள். ஆனால் பகவான் நாமா சொல்கிறதுனால நீ பவித்திரம் அடைந்து விட்டாய். கண்டிப்பாக உனக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே உன்னை தேடி கிடைக்கும். நீ இந்த ஆசிரமத்திலே உட்காந்துக்கோ, நீ நாமா சொல்லு அப்படின்னு ஹரிதாஸ் தாகூர் விட்டு கொடுத்து போயிட்டார். அதுதான் அனவரதமும் அந்த லக்ஷயரா பகவான் நாமா சொல்கிறா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. பகவான் நாமா சொல்ல 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 அவளுக்கு ஜனங்கள்லாம் குவியுது. ஜனங்கள் எதுக்காக குவியுதுன்னா, அவளுக்கு எல்லா தேவையான அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ஆசிரமம் பெரிய ஆசிரமம் நடக்குது. அவங்களுக்கு எல்லாம் அவளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கிடச்சிது. அப்போ அவள் சொல்கிற வார்த்தைகள் பலிக்கிறது, மக்களுக்கு நன்மைகள் நடக்கிறது, எல்லாமே பலிக்கும். பகவான் நாமத்தை படிச்சுட்டா. ஹரிதாஸ் தாகூரும் நாமாச்சாரியாராக ஆனார். சைதன்ய மகாபிரபுனுடைய அனுகிரகத்தினால் அவருக்கு நாமாச்சாரியம் பட்டம் சூட்டப்பட்டது. அவள் பிரார்த்தனைக்காக தான் சைதன்ய மகாபிரபு அவதரித்தார்னு சொல்லுவாங்க. அந்த நித்யானந்தர் சைதன்ய மகாபிரபு அவதரித்தார்கள், பலராமர் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ வயசானவர். அப்போது அனவரதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையே சொல்கிறதுலையே ஜபத்திலேயே அவருக்கு சுகிச்சின்னு இருந்தார். அவர் பாட்டுக்கு அதுலேயே சந்தோஷம் அவருக்கு. 3 லட்சம் நாம எப்படி சொல்ல முடியும்னா, சாதனையாக பண்ணால் சொல்ல முடியாது, அதுவே சுகமாக இருந்தால் சொல்லலாம் இல்லையா. அது சாத்தியமான விஷயமா இருந்தால, சுவையாக இருந்ததுனால அந்த ரசத்தில் அனுபவித்து அனவரதம் அந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லினே அவர் பிராணத்தியாகம் பண்ணார். அப்போ சைதன்ய மகாபிரபு அவர் தூக்கின்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி ஆடின்னு பாடின்னு கொண்டாடின்னு அவரை வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சார் சைதன்ய மகாபிரபு அப்படின்னு அந்த சைதன்ய சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஹரிதாஸ் தாகூருக்கு அவ்வளோ புகழ் எதனால் கிடச்சிது. அவருக்கு அடுத்த சாப்பாடு கூட வழி இல்லாத அவர் தன்னுடைய இனத்தில் முஸ்லீம் ஜாதியில் அவரை சேர்க்காமல் அவரை ஒதுக்கிட்டாங்க. நீ ஹிந்துனுடைய நாமத்தை சொல்கிறேன்னு. ஆனால் அவர் அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. அவைகளெல்லாம் தாண்டி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி பகவான் அனுகிரகத்தினால அவர் உன்னத ஸ்திதி அடைஞ்சாரா இல்லையா. அவருக்கு தேவையான இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியம் எல்லாமே கிடைச்சதா இல்லையா. நாமத்தை சொன்னவங்களுக்கு என்ன கிடைக்காது. அந்த லக்ஷகிரா அவள் ஒரு தாசி அவளுடைய பாவங்கள்லாம் விலகி அவளும் பவித்திரம் அடைஞ்சாலே இல்லையா. எதனால்? க்ஷணசங்கேன சாதுஷு, சத்சங்கம் ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட பெரிய பாக்கியம். அதனால் நம்ம மகான்கள் சொல்கிற வழியில் தான் நம்ம போகணுமே தவிர, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கிறேன். பேசிட்டே பேசுகிறல்ல பேசந்தே பேசினா கூட
உண்மையான விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா கூட திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இது பல பேருக்கு பிரயோஜனம் ஆகுன்றதுனால தான். அதனால் கஷ்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். கஷ்டங்கள் தான் நம்மளை பார்த்து கஷ்டப்படணும். ஆஹா, இவங்களை நம்ம நெருங்க முடியாதுன்ட்டு. எத்பிபேதி ஸ்வயம் பயம். பயமே நம்மளை கண்டா பயந்து ஓடும். நிச்சயமாக ராமநாமா சொல்லிப்பார், கண்டிப்பாக கை மேலே பலன் உண்டு. ஆனால் ஸ்ரத்தை இருக்கணும், திருட விசுவாசத்தோட நீ பாடுங்க நாமா. சரி, ஸ்ரத்தையும் வேணாம், திருட விசுவாசம் வேணாம், விடாமுயற்சி இதை மட்டும் செய்யுங்க. மனசு எங்கேயாவது விவசாய கிணன்னு தன் வசம் இல்லை, மனசு எங்கேயாவது அலைப்பாயிட்டோம், காது எதையோ கேட்கட்டும், கண் எங்கேயோ பார்க்கட்டும். நீ சங்கச்சக்கர கதாதாரியா, இல்லாட்டி கோதண்டபாணியா, இல்லை புல்லாங்குழி ஏந்தி கிருஷ்ணனா நீ தியானம் பண்ண வேணாம். நீ பாடு ராமநாமத்தை சொல்லினே வா. ராமா 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 அப்படின்ற அக்ஷரத்தை மாற்றி தியானம் பண்ணு. முடிஞ்சால் அந்த ராமான்ற அக்ஷரத்தை மட்டுமா தியானம் பண்ணு. இல்லை முடியலையா, நீ பாடு ராமநாமம் மட்டும் சொல்லினே வா. மனசு தன்னாலே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆமாம், மனசு ஈஸியாக ஒரு மூவ் பண்ணுறோம். மனோ நிக்கிரகத்துக்கு சரியான வழி என்னென்னா பகவான் நாமா தான். கலியுகத்தில் தியான யோகம்லாம் பயன்படாது. ஆமாம், யக்ஞ சங்கீர்த்தன பிராய சுமேத சிறந்த புத்திமான்கள் தான் இந்த வழியை கடைப்பிடிப்பாங்க, நாம சங்கீர்த்தன வழியை. இதை விஷயம் தெரியாதவங்க தான் மற்ற யோக அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன், சாஸ்திர விசாரம் பண்ணுறேன், நான் ஞான விசாரம் பண்ணுறேன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் புத்திமான்கள் தான் சுமேத சகா, அவர்கள் மட்டும்தான் பகவான் நாமத்தை பிடிப்பாங்க, பகவான் நாமத்தை சொல்லுவாங்க. மேதஸ்னா புத்திமான், சுமேதஸ்னா சிறந்த புத்திமான்கள். அவர்கள் தான் புத்திமான்களாக வியாசாச்சாரியார் தீர்மானித்து சொல்கிறார் பாகவதத்தில். எல்லா புராணங்கள்லையும், லிங்க புராணம் எல்லாத்துலேயும் பார்த்தா பகவான் நாமத்தை பெருமை சொல்லாத புராணமே கிடையாது. வியாசாச்சாரியார் எழுதப்பட்ட புராணம் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் தொட்டடம்லாம் சொல்லியிருக்கு ராமநாமத்தின் மகிமை. ஆரம்பிக்கும் போது ராம நாம ஜனேஸ்வரதா அப்படின்றார் நாரதர். அப்போ ராம நாமம் தொட்டடம் ஆரம்பத்தை முடிவு வரைக்கும் ராமநாமம் தான் பிரச்சாரமாக இருக்குது. ராமாயணத்தில் பார்த்தா எல்லாத்துலேயும் பார்த்தா பகவான் நாமம் பெருமை சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதனால் இன்னும் நிறைய சொல்லலாம். எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் நாமத்தை படிச்சுட்டு, புரந்தரதாசர், விட்டல்தாசர், துக்காராமதாசர் எல்லாம் நாம சங்கீர்த்தனத்தினால எவ்வளோ பேர் கரையேற்றிருக்காங்க. தாங்களும் கரையேறியிருக்கார்கள். அந்த படகு அங்கேயே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. நாமளும் அந்த படகுல கரையேறிடலாம். பகவான் நாமம் என்ற படகுனால இந்த சம்சார சாகத்தை கடந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் பிரச்சனைகளை கண்டு நம்ம தோழக்கூடாது. பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவ்வளோ பிரச்சனைகள் சமாளிக்க முடியாது. இருந்து என்னால் வெளியே வர முடியாது. நீ யார் கணிக்கிறதுக்கு? நம் மனசுலாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதை வச்சு தீர்மானிக்கக்கூடாது. அது மனசும் வந்து அசுத்தமானது. கண்டதெல்லாம் நினைக்கும், கஷ்டங்களையும் நினைக்கும். அப்போ அதை நீ தீர்மானித்தா அது தப்பான முடிவாக தான் இருக்கும். அப்போ சுத்தமான மனசில் அப்போ எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும் இல்லையா? அது மனசு பரிசுத்தப்படுத்தக்கூடியது ராமநாமம் தான். பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்ல 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 மனசு சேதோ தர்ப்பணம் மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபனம். இந்த சம்சாரம் என்ற அக்னி எரிக்குது இல்லையா? அது திடீர்னு ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த காட்டு தீயானது எப்படி அணைஞ்சு போதும், அது மாதிரி பகவான் நாம மழை நமக்குள்ள வாக்கில் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம கஷ்டங்கள்லாம் அணைஞ்சு போயிடும். அது புரிஞ்சுக்கணும். கஷ்டம் என்று தீ அணைஞ்சு போயிடும். மனசில் சாந்தி மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான பிரச்சனைகள் இருக்கும், மனசு கவலைகள். அது தீரணுன்னா ஒரே வழி, உட்காந்து ராமநாமா சொல்லு. வேறு எந்த கான்சன்ட்ரேட் பண்ணாது. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் வார்த்தைகள், இதெல்லாம் வந்து மனசை மேலும் மேலும் புண்படுத்தக்கூடியது. வீண் வாக்குவாதங்கள் பண்ணுறதுனால, தேவையில்லாத மன உளைச்சல்னால நம்ம ஆயுசை தான் குறைக்கும். புரியுதான்? இந்திரிய பலம், மனோபலம், உடல் பலம் எல்லாமே குறைஞ்சிடும். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த ராமநாமம் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற திருட விசுவாசத்தோடு. இல்லை, நீங்கள் ராமநாமா சொன்னால் காப்பாற்றணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ராமநாமா சொல்லினே வாங்க. எந்த ஒரு இடையூறு வந்தாலும் எழுந்துக்காதீங்க. தொடர்ந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லுங்கள். எத்தனை நாள் சொல்லணும்?
எத்தனை நாள் சொல்லணும்னு கேட்கக்கூடாது. எத்தனை நாள் சொல்லணும்னா, உன் பிரச்சனை தீர்ற வரைக்கும் சொல்லிகிட்டே இரு. பிரச்சனை தீர்ந்து போச்சு, இனிமேல் நான் சொல்லணுமாண்ணா, இனிமேல் மறுபடியும் பிரச்சனை வராததுக்காக சொல்லு. மறுபடியும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நாம சொல்லு நிறைய. நான் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நாம சொல்லு. கண்டிப்பாக நம்ம கடன் பட்டிருக்கோம் நாம சொல்கிறதுக்கு. நீ நாம சொன்னால் பகவான் உனக்கு கடன் பட்டுருவான். கோவிந்த சுக்ரேதி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. திரௌபதிக்கு அதனால தான் குதிரை கொடுப்பாட்டினானா, தேரோட்டினானா, தூது சென்றானா, 8 வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனா 5 பள்ளியோட 6வது பள்ளியாக இருந்தாலாம். யார்? கிருஷ்ண பரமாத்மா. எதனால்னா அன்றைக்கி சபையில் கோவிந்தான்னு அலர்ந்தால பகவான் கடன் பட்டுட்டானா. சொல்கிறதெல்லாம் சத்தியம், எல்லாம் மகாத்மாக்களால் சொல்லப்பட்டது தான். அப்போ ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார், மகாராஜ் சத்குரு முரளிதர் சுவாமிஜி சொல்லுவாங்க, எவ்வளோ பகவான் நாம ஸ்ரீ போதேந்திரா சொல்கிறார், நாமத்தை படிச்சுக்கோ, இது ஒன்று தான் கலியுகிற ஒரே வழி. பாகவத தர்மம் இதுதான். இதை ஃபாலோ பண்ணாமல் நமக்கு மற்ற கஷ்டங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதனால் வரட்டு வேதாந்தம் பயன்படாது, ஞானம் தபம் யோகம் இதெல்லாம் பயன்படாது. ஒன்றே ஒன்று தான் பயன்படும், நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். நாமானி ஆனந்தஸ்ய ஹதத்திரபப்படணும். வெக்கத்தை விட்டு பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் நினைப்பாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. நல்லா வாயை விட்டு நாம சொல்லுங்கள். ராம 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 ராம் ராம 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 சொல்ல 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 தான் அதனுடைய மகிமை நமக்குள்ளே வெளிப்படும், நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். பல மிராக்கிள்ஸ் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. என்ன சம்சயா, திருட விஸ்வாசம் முக்கியம். சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அதனால் நம்மளை நிம்மதி கெடுக்கிறது கலிபுருஷனுடைய வேலை, நிம்மதியை கொடுக்கறதுன்றது பகவான் நாமத்துடைய வேலை. பகவானை விட பகவான் நாம வசதி, பகவான் நாமத்தை படிச்சுக்கலாம். பகவானுக்கு வேலை இல்லை, பகவான் நாம வேலை இல்லை. பகவானுடைய என்னென்ன ராவண கும்பகர்ணர்களை அழிக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு ராமருக்கு இருக்குன்னா, அந்த சக்தி ராம நாமத்துக்கே இருக்குது. அப்போது பகவான் நாம வசதி சொல்லிடல, அப்போ ராமருக்கு இருக்கிற சக்தியை விட அதிகமான சக்தி ராமநாமத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ராம 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 ராம. சரி, ராமரே 14,000 வருஷத்தில் தான் வதம் பண்ணார் தண்டகாரத்தில். ஆனால் ராமன் நாமம் சொல்லி ஆஞ்சநேய சுவாமி 80,000 வருஷத்தில் வதம் பண்ணியிருக்கார். சுந்தரகாண்டத்தில் பார்த்தா லங்கையில். அப்போ பகவான் நாம வசதி, அந்த நாமத்தை படிச்சுட்ட ஆஞ்சநேயர் பார்த்தா பெரிய பெரிய காரியங்களாக சாதிச்சிருக்கார். சரி, ராமரே கடலில் பாலம் போட்டு தான் போனார். ஆனால் ஆஞ்சநேயர் ஜம்முன்னு நாமத்தினாலே கடலில் தாண்டிட்டார். அப்போ நாம எவ்வளோ வசதி பாருங்கள். ராமரே போனால் பாலம் போட்டு தான் போய் ஆகணும் லங்கைக்கு. ஆனால் நாமத்தை சொன்னவர் பாலமே தேவையில்லை. ஆகாச சஞ்சாரியாக ஜம்முன்னு அப்படி தாவி குதிச்சிட்டார். எப்படின்னா கோஷ்பதி குருத வாரசியம், ஒரு பசுனுடைய குளம்படியில் உள்ள நீரை தாண்டுற மாதிரி சுலபமாக தாண்டிட்டாராம். இது மாதிரி சொல்லினே போகலாம், நிறைய அப்படியே வந்துனே இருக்கும். நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். இது போல் நிறைய சொல்லி ராமநாம மகிமை நிறைய சொல்லினே போகலாம், போதும். ஏன்னா நாம் இதை கடைப்பிடிச்சாலே போதும், நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாயிடும். ஆனால் தீவிரம் வேணும், விடாமுயற்சி வேணும். கண்டிப்பாக தொடர்ந்து செயல்பட்டால் நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள், ராமநாமத்தை நம்ம பகவான் நாமம் சொன்னபோது கிடைச்ச அனுபவங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அது நம்மளுக்கு பக்தி அதிகரிக்க செய்யும். நாமத்தில் திருட நிஷ்டையை, நாமத்தில் திருட விசுவாசத்தை உண்டாகும். அப்போ நம்ம நாமத்தில் முழு நம்பிக்கை உண்டாகும். அதனால் நம்ம நடந்த பல இன்சிடெண்ட்டு பகவானால் நம்ம கருணையில் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அப்போ அது நாம சொல்லி நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அதெல்லாம் நினைக்க விடாதபடி, அதெல்லாம் மறக்கும்படி செய்கிறது ஏன்னா கலிபுருஷன் தான். அது புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அவனை கலிபுருஷனை வெட்டி அறியக்கூடிய ஒரே வழினா பகவான் நாம சொல்கிறது தான். ராம 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. ராம 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 தர பூர்த்தி பண்ணிப்போம். ஷாம ராம 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 ராம் சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, साधु मंडली की जय,
ராம 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 ராம